ராம்தாஸ், நான் வாணிபாடியிலிருந்து வரேன். அதாவது நான் ஜாயின் பண்ணதை வீடியோ பார்த்து தான், இவருடைய வீடியோ பார்த்து தான் நான் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணிட்டு உடனே கிளாஸ்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் தான் கிளாஸ் பண்ணாங்க. ஒன் வீக் ஆச்சு. அதுக்கு அப்போ எனக்கு ஒரு இது வந்தது. எனக்கு வர வேண்டிய பணம் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தது. கொரோனா பீரியட்ல ஒரு 5000 கொடுத்தேன் ஒரு கோர்ஸுக்கு. தட் இஸ் அரோமா தெரப்பி. அது அவர் வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி, சார் நீங்க அட்டன் பண்ணலாம், அந்த பணத்தை ரிட்டர்ன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பினார். சரி, நல்லது. நான் எவ்ரிடே மார்னிங் வந்து 4 மணிக்கு எழுந்து குளிச்சிடுவேன். 6 மணிக்கு வெயிட் பண்ணி அந்த இவருடைய சாரனுடைய மெடிடேஷன், அந்த மெடிடேஷன்ல வந்து ஒவ்வொரு நாளும் டிஃப்ரெண்ட் இதுல சொல்லுவார். எப்படி அஃபர்மேஷன் கொடுக்குறது, எப்படி இது கொடுக்குறது, எல்லாம் கிராட்டிடியூடு. ஒரு நாள் கிராட்டிடியூட், எனர்ஜி, இது எல்லாம் ஒன்றும் அது ஒன்று டிஃப்ரெண்டா இருக்கும். அது ரொம்ப நல்லா இருந்தது. வெரி குட் இது. பட் எனக்கு இப்போ பரவாயில்ல. இப்போ அவர் எனக்கு 17வது இதுல பேட்ச்ல அவங்க வந்து ஹீலிங் கொடுத்தாங்க. இப்போ கொஞ்சம் நிக்கிறேன். இல்லைன்னா ஐ கேனாட். பட் என்னுடைய ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கனவு கண்டேன். ஜஸ்ட் நான் வாக் பண்றேன். அப்ப என்னுடைய டாக்டர் வந்து, என்னப்பா நடக்கிறீங்க, இது விட்டுட்டீங்களே இது அப்படின்னு அந்த டைம்ல கேட்கறாங்க. அப்பதான் ஆமா அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி நிஜமாவே நடக்க ஆரம்பிக்கும்னு சொல்லிட்டு எனக்கு அந்த கான்பிடென்ட் இருக்கு. நல்லா இருக்கு. நன்றி. என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்கா? தெளிவா கேக்குதா? இருக்குங்க சார். வாழ்க வாழ்க வளமுடன். தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னு யாருக்காவது ஐடியா இருக்கா? நம்ம குரூப்ல எல்லா நம்பர்ஸ்க்கும், உங்களுக்கு கொடுத்துருக்கிற நம்பர்ஸ்க்கும் இந்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணிருக்கு. முடிஞ்சா இந்த பிக்சரை வந்து அதுல ஷேர் பண்ணி, ஏன்னா அது மூலமா தான் நம்ம மற்ற நபர்கள் கரெக்டா இணைவாங்க. ஸோ இப்பதான் ஜாயின் பண்ண ஆரம்பிக்கணும். இது ஒருத்தரை ஜாயின் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ நீங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா வேகமா வந்துடும். இல்லையா, அந்தந்த குரூப்ல ஜாயின் பண்ணுங்க, சொல்லுங்க பார்ப்போம். நீங்க எதுல இருக்கிறீங்களோ அதுலயே அப்படியே ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஓகே, எனக்கு தெளிவா தெரியுதா? ஓகே, குட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு டாபிக் என்ன அப்படின்னா, ஹவு டு அச்சீவ் யுவர் லைஃப் கோல்ஸ் த்ரூ செல்ஃப் லவ். சுய அன்பு பயிற்சி செய்வதன் மூலம் உங்கள் வாழ்க்கை இலக்குகளை அடைவது எப்படி? அதாவது இது என்ன அப்படின்னா, நம்ம செல்ஃப் லவ் அந்த ஒரு பிராக்டிஸ் பண்றது மூலமாக நம்ம எப்படி வந்து உண்மையிலேயே வந்து வெற்றிகளை அடைவது அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பார்க்கணும். உண்மையில நீங்க நினைச்சு பாருங்க, நீங்க எத்தனையோ ஹீலிங் கிளாஸஸ் அட்டன் பண்றீங்க, நீங்கெல்லாம் வந்து ரொம்ப டேலண்டா இருக்கிறீங்க, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நீங்க வித்தியாசமான முறைகள்ல அந்த ஹீலிங் மெத்தட்ஸை வந்து யூஸ் பண்றீங்க. இருந்தாலுமே உங்களுக்கு நிறைய விஷயம் சக்சஸ் ஆகிறது கிடையாது. ஒரு கோல் செட் பண்றோம். அந்த கோல் செட் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியாக மாறணும், அது ஒரு நல்ல ரிசல்ட்டாக மாறணும், அது வந்து உங்களுக்கு நடக்கக்கூடியதாக மாறணும் அப்படின்னா உண்மையில அது நடக்கிறது கிடையாது. நீங்க வந்து முயற்சிகள் செய்யறீங்க. நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி ஹீலிங் மெத்தட்ஸையே தூக்கி குப்பையில போட்டு போயிருங்க.
நானும் என்னென்னவோ தலையில நின்னு பாக்குறேன், அஃபர்மேஷன் எழுதுறேன், 1000 தடவை எழுதுறேன், நாள் கணக்குல 90 நாள் எழுதுறேன். அது இல்லாம திரும்ப திரும்ப நான் வந்து டெய்லி காலையில சொல்றேன், மெடிடேஷன் பண்றேன், டேப்பிங் பண்றேன், ஹீலிங் பண்றேன், ரைக்கி பண்றேன், என்ன வேணா பண்ணலாம். சோ நீங்க டெய்லி உட்கார்ந்து டெய்லியும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி காலையில தியானம் இருந்து தலைகீழா நின்னு தண்ணிக்குள்ள போய் நீங்க எதை வேணாலும் செஞ்சுட்டே இருந்தாலும் உங்களுக்கு மட்டும் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றங்கள் நடப்பதே கிடையாது. நீங்க எல்லாம் முயற்சி செஞ்சு மேல வருவீங்க. பார்த்தா எல்லாமே நஷ்டத்துல இருக்கும். திரும்ப உங்களுக்கு நெகட்டிவான விஷயங்கள் தான் நடந்துட்டு இருக்கும். சோ அப்ப மத்தவங்க எல்லாம் ஈஸியா மேல போயிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஏன் போக மாட்டேங்கிறோம்? நமக்கு இது இல்ல, அது இல்ல, இது நடக்க மாட்டேங்குது, அது நடக்க மாட்டேங்குது. நம்ம வாழ்க்கை வந்து சோதனையாகவே போயிட்டு இருக்கு. ஒரு எளிமையான வாழ்க்கையில நம்ம இல்லைங்கிறத நீங்க உணர்ந்துகிட்டே இருப்பீங்க. சோ அப்ப நான் பிராக்டிஸ் பண்ணாம இருக்கிறேனா? நான் வந்து சரியா வந்து அந்த மெடிடேஷன் லெவல்ல நான் செய்யாம இருக்கிறேனா? சோ என்கிட்ட என்ன தப்பு அப்படின்னு புரியாம, நீங்க திரும்ப திரும்ப ஒரு நல்ல கோல் செட், ஒரு சூப்பரா அஃபர்மேஷன்ஸ், உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் எல்லாத்தையுமே ப்ராப்பரா பக்காவா நீங்க பண்றீங்க. என்ன கோல் செட் வேணும்? பெரிய கோல் செட் என்ன? சின்ன கோல் செட் என்ன? இன்னைக்கு பிரசன்ட் டேஸ்ல என்ன கோல் செட்? இதுக்கு எப்படி நம்ம வந்து மெடிடேஷன் பண்ணணும்? அதுக்கு எப்படி வந்து அஃபர்மேஷன் சொல்லணும்? அதை எப்படி நம்ம எழுதணும்? இவ்வளவு டேலண்ட். சோ அது மட்டும் இல்ல, மற்ற மனிதர்களோட கதைகளை சொல்லக்கூடிய, மற்றவர்களுடைய பிரச்சனைகளை எடுத்து தீர்க்கக்கூடிய ஒரு நபராகவும் இருக்கிறீங்க. சோ மத்தவங்களுக்கு வந்து இந்த விஷயம் உங்களுக்கு எல்லாம் நடக்குதுங்க, இது பிரச்சனை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு நீங்க அழகா எடுத்து சொல்றீங்க. சோ எல்லாமே ஓகே தான். பட் உங்க வாழ்க்கை என்னவாக இருக்கிறது அப்படின்னா, அது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக இருக்குது. மோசமான நிலையில நீங்க இருக்கிறீங்க. சோ அது புரியவே மாட்டேங்குது. நான் இவ்வளவு டேலண்டா இருக்கிறேன். நான் வந்து அப்படியே பார்த்தாலே வந்து ஒரு மனிதனோட முழு வரலாறையும் நான் எடுத்து சொல்றேன். அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள வந்து எடுத்து சொல்லக்கூடியவராக இருக்கிறேன். அதே மாதிரி என்னோட கோல் செட்ட நான் அற்புதமா செஞ்சிருக்கிறேன். நான் டேப்பிங் பண்றேன். என்னோட ஒரு ஒரு நிகழ்வு வந்து வெற்றியாக மாறுகிறது. அந்த சின்ன கோல் செட், பெரிய கோல் செட், எய்ம் அதே மாரி மற்ற மனிதர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்வது, எண்ண அலைகளை புரிவது, எல்லாமே வேற லெவல்ல பிராக்டிஸ். பிராக்டிஸ்னா நம்ம அத வந்து கணிக்கவே முடியாது. பட் அந்த எல்லாம் ஓகே தான். பிரசன்ட் மூமெண்ட்ல உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்துட்டே இருக்குது. பண பிரச்சனை இருக்கு, வாழ்க்கை பிரச்சனை இருக்கு, நிம்மதியா இல்ல, குடும்ப பிரச்சனை இருக்கு, ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இருக்கு. அப்ப நீங்க என்னதான் பிராக்டிஸ் பண்றீங்க ஆக்சுவலா? உண்மையிலே உங்க பிரச்சனை என்ன? என்னதான் ப்ராப்ளம்? தெரியணும் இல்லையா? சோ நீங்க எங்க அந்த விஷயத்த, அந்த இடத்த, அந்த நிகழ்வ உங்களுக்கு ஏன் இவ்வளவு தோல்விகள், இவ்வளவு ரணங்கள்? நீங்க எதிர்பார்த்த அந்த நிகழ்வுகள் எதுவும் உங்களுக்கு நடக்கிறது கிடையாது. இந்த மாதிரியான ஒரு இடத்த, ஒரு நிலைய நீங்க ஏன் அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க? இதுக்கான விஷயம் தெரியணும் இல்லையா? தெரியணுமா வேண்டாமா? எஸ் ஆர் நோ? யாருக்கெல்லாம் தெரியணும்? எஸ் சார். நான் பிராக்டிஸ் பண்றேன். எல்லாம் பண்றேன். பல நபர்களுக்கு சரி பண்றேன். பல விதத்திலயும் நோய்களை குணப்படுத்துறேன். ஆனா என் வாழ்க்கை சரியாக மாட்டேங்குது. இப்படின்னு சொல்றவங்க இங்க இருந்தா எஸ்ன்னு போடுங்க. கைய தூக்குங்க. இதுக்கான தீர்வு என்னங்கிறத நான் சொல்லித்தரேன். ஒரே ஒரு ஆள் தான் அந்த மாதிரி இருக்கீங்களா? மத்தவங்க எல்லாருமே நல்லா இருக்கீங்களோ? பரவாயில்லையே. சோ அப்போ நீங்க எல்லாரும் இந்த தீர்வை சொல்ல வேண்டியது இல்லையே. இந்த ஐடியா வந்து நான் வந்து உங்கள்ட்ட பேச வேண்டிய அவசியம். ஒரே ஒரு ஆளுக்கு கால் பண்ணி அவங்களுக்கு இந்த ஐடியாவை சொல்லி கொடுத்தா எஸ் ஆர் நோ? சோ அப்ப 2 பேர் இருக்காங்க. 2 பேத்துக்கு கூப்பிட்டு இத மட்டும் நீங்க செஞ்சிருங்க அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. ஏன்னா எல்லாத்துக்கும் அது தேவைப்பட்டாதானே நம்ம அதை பத்தி பேசணும் இல்லையா?
மற்றவர்களுக்கு அது தேவையில்லை அப்படிங்கும்போது நம்ம அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லையே. எஸ் ஆர் நோ? அப்படிதானே? சொல்லலாமா வேண்டாமா? உங்களுக்கு தெரியணுமா வேண்டாமா? எங்களுக்கு தெரியணுங்க சார். உங்களுக்கு தெரியும். மற்றவங்களுக்கு எல்லாம் வேண்டாம். அவங்களுக்கு வந்து அது அவசியம் இல்லைன்னு. சோ உண்மை என்ன தெரியுங்களா? ஓகே, பரவாயில்ல, நான் சொல்றேன். புதுசா இதுல ஜாயின் பண்ணிருக்கிறவங்க ப்ளீஸ் ஒரு விஷயத்த நோட் பண்ணிக்கங்க. நீங்க வந்து தொடர்ந்து இந்த கிளாஸ தொடர்ந்து அட்டன் பண்றதுக்கு ஃப்ரீயா, டெய்லியும் ஃப்ரீயா நீங்க வந்து இந்த கிளாஸ் அட்டன் பண்ணலாம். அதுக்கு உங்களோட மொபைல் நம்பரை இதுல பதிவு செய்யணும். இன்னைக்கு வந்து தேவி அவங்க வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ தேவி, உங்க மொபைல் நம்பரை அதுல பதிவு பண்ணீங்கன்னா உங்களை காண்டாக்ட் பண்றது ஈஸியா இருக்கும். ஸோ இந்த நிகழ்வு இருந்து நம்ம வெளியே வரணும், நம்ம வாழ்க்கை சரியாகணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பா இந்த ரகசியத்தை வந்து தெரிஞ்சு வச்சிருக்கோம். இது புரிஞ்சுதுன்னா நம்ம எல்லாமே வந்து சரிப்படுத்திட முடியும். ஸோ அப்படி அந்த ரகசியம் என்ன அப்படிங்கும்போது இட்ஸ் கால்ட் செல்ஃப் லவ். இப்போ இந்த சுயநலத்துக்கும் சுய அன்புக்கும் என்ன வித்தியாசம்னு தெரியும். சுய அன்பு வேற, சுயநலம் வேற. புரியுதுங்களா? சுய அன்பு வேறு, சுயநலம் வேறு. சுயநலம் அப்படிங்கிறது வந்து பிறர்கள் அடுத்த மனிதர் என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவங்க எவ்வளவு நஷ்டமானாலும் பரவாயில்ல, என்னோட காரியங்கள் மட்டும் எனக்கு நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணங்கள் வரக்கூடியதுதான் சுயநலம். அதே டைம்ல சுயமாக உயர்வது, சுயமாக நன்மைகள் பெறுவது, நம்ம நல்லாகிறதுக்கான நம்ம நிகழ்வுகளை செய்யறது, மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்காமல் நம்ம ஒரு விஷயத்த செய்யறது, அப்படிங்கிறது பேர் தான் செல்ஃப் லவ். புரியுதுங்களா? சுயநலம்ங்கிறது வேற, சுய அன்புங்கிறது வேற. இதுவே நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த செல்ஃப் லவ்னு ஒரு வார்த்தையை சொன்னேவே உங்களுக்கு காலங்காலமா ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்குது. நீ வந்து ஒரு சுயநலவாதி, நீ ஒரு மோசமான மனிதர், நீ ஒரு கெட்ட மனிதர், நீ வந்து ஒரு தவறான சிந்தனை இருக்கக்கூடிய மனுஷன், நீ வந்து ஒரு கஞ்சப்பையன், இப்படியெல்லாம் வந்து காலங்காலமா உங்களுக்கு சொல்லி வச்சிருக்காங்க. எஸ் ஆர் நோ? சுயநலவாதி, அவன் நம்ம ஏதோ தீவிரவாதி மாதிரி சுயநலவாதி அப்படி சொல்லி வச்சிருக்காங்க. சோ அதனால நமக்கும் வந்து இந்த செல்ஃப் லவ்ங்கிற வார்த்தையை கேட்கும் போதே காதுல ஒண்ணு கேட்குது அப்படின்னா சுயநலவாதி சுயநலவாதி தான் கேட்கும். சோ இந்த சுயநலவாதியை கேட்டுட்டு சுய அன்பு என்னங்கிறதை நம்ம புரிஞ்சுக்கிறதே கிடையாது. ஏன்னா நீங்க பிறந்த அன்னையிலிருந்து இந்த நிகழ்வை நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. சோ நமக்கு அந்த ரெண்டையும் பிரிச்சு பார்க்கக்கூடிய ஒரு இடம், அந்த மனநிலை, அந்த சூழல் வந்து நமக்கு புரியாது. அதுதான் பிரச்சனையே. நம்ம மனசு, நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய அந்த ஆஹ் சப்கான்சியஸ்ல ஒரு விஷயம் ஸ்டோர் ஆயிருக்கும் இல்லையா? அது வந்து சுயநலம்னு ஸ்டோர் ஆயிருக்கு. சுயநலவாதி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. சோ அதனாலதான், அந்த ஒரு பிரச்சனைனாலதான் உங்களுக்கு சுயநலம் அப்படிங்கிறதுக்கும் சுய அன்புக்கும் வித்தியாசம் தெரியாம யாரா ஒருத்தர் அந்த சுய அன்புன வார்த்தைய செல்ஃப் லவ் அப்படின்னு சொன்ன உடனே வந்து நீங்க நெகட்டிவ் ஆயிடும். நீ அப்ப நெகட்டிவ் ஆயாச்சு, போச்சு அங்கேயே. அங்கேயே எல்லாம் வந்து லாஸ் ஆயிடுச்சு.
ஏன்னா உங்களுக்கு காலங்காலமா ஒரு விஷயத்த சொல்லி வச்சிருக்கிறாங்க, ஒரு சுயநலவாதியாக நீ வாழக்கூடாது. சுயநலவாதியாக வாழ்வது இந்த சமுதாயத்துக்கான துரோகம் அப்படின்னு எல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க. சுயநலமா வாழ்றது துரோகம்னு சொல்லி வச்சிருக்காங்க. சோ அதனால உங்களோட நம்பிக்கையில, இல்லையா, உங்களோட பிலீவ்ல இது இருக்குது. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பத்தி தெரிஞ்சுக்கணும், நம்மள புரிஞ்சுக்கணும், நம்ம யாருங்கிறது முழுமையா நமக்கு தெரியணும், நம்ம என்னங்கிறது நமக்கு தெரியணும், நமக்கு என்ன சுயமரியாதை இருக்குங்கிறது நமக்கு தெரியணும், நமக்கு என்ன வேல்யூ இருக்குங்கிறது தெரியணும், ஒர்த் என்னன்னு தெரியணும், ஸ்கில் என்னன்னு தெரியணும். நீங்க யாருங்கிறது உங்களுக்கே தெரியும். எப்படி? நமக்கு நாம் யார் என்பது நமக்கு தெரிய வேண்டும். அது நமக்கு தெரியலன்னா நம்மனால எதையுமே சாதிக்க முடியாது. இதுதான் உண்மை. உங்களுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது. உங்களுக்கு எல்லாமே நெகட்டிவா நடக்குது. நீங்க செய்யறதெல்லாம் ஃபெயிலியர் ஆகுது. நீங்க திரும்ப திரும்ப வாழ்க்கையில கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க. நீங்க இவ்வளோ பெரிய ஒரு பிராக்டிஷனராக இருந்தும், நீங்க ஏன் இவ்வளோ மோசமா இருக்கிறீங்கங்கிறதுக்கு காரணம் என்னன்னா, உங்களுக்கு செல்ஃப் லவ் இல்லை. ப்ராப்ளம் இல்ல? செல்ஃப் லவ் தான் காரணம். வேற ஒண்ணுமே கிடையாது. சுவர் இருந்தால் மட்டுமே சித்திரம் வரைய முடியும். எத்தன பேத்துக்கு தெரியும் இந்த கதை? சுவர் இருந்தால் மட்டுமே சித்திரம் வரைய முடியும். இங்க சுவர்ல தான் பிரச்சனையே. இங்க ப்ராப்ளமே சுவர்ல தான். அது பயங்கரமா கிராக் விட்டு கிடக்குது. உடைஞ்சு கிடக்குது. பெயிண்ட் இல்லாம இருக்குது. அங்க பொத்தலாகி கிடக்கு. அப்புறம் எப்படி அதுல அழகான ஒரு சித்திரத்தை, ஒரு நிகழ்வை நம்ம வரைய முடியும்? அப்புறம் எப்படி உங்களுக்கு எல்லாமே சக்சஸா மாறும்? மாறாது. ரீசன் என்ன? எனக்கான நேரம், இல்லையா? அது இல்லை. நமக்கான அந்த ஒரு நேரம்ங்கிறது இல்லை. அடுத்தவங்களுக்காக வாழ்க்கை. உங்களுக்கான எதுவுமே உங்கள்ட்ட இல்ல. அங்கதான் பிரச்சனையே வருது. உங்களுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா? ஒரு ஸ்டாண்ட் இருக்கா இல்லையா? நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா நமக்குன்னு ஒரு தகுதி இருக்கு, நமக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, நமக்குன்னு ஒரு நிலை இருக்கு. சோ நம்ம அதை மறந்துடக்கூடாது. என்ன ஆனாலும் நமக்கு ஒரு ஒரு இடத்துல இருக்கிறோம்னா காசு சம்பாதிக்கிறோம், பணம் வருது வரலங்கிறது வேற கதை. ஆனா நமக்கு ஒரு சுயமரியாதைன்னு ஒண்ணு இருக்கு, இல்லையா? ரெஸ்பெக்ட் இருக்கு, இல்லையா? சோ நம்ம யாருங்கிறதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு. சோ இது எல்லாமே நம்ம விட்டுட்டு நம்ம ஒரு விஷயத்துக்காக எனக்கு இது இல்ல, அது இல்ல, எனக்கு கஷ்டமா இருக்கு, எனக்கு இன்னைக்கு பணம் இல்ல, நான் ஃபீலிங்ஸ்ல இருக்கிறேன், எனக்கு இந்த மாதிரி நஷ்டமாயிருச்சு, தோல்வியில இருக்கிறேன். இந்த உலகத்துல எல்லாமே நடந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு நாளைக்கு நீங்களே இருக்க மாட்டீங்க. ஒரு நாளைக்கு நீங்களே இருக்க மாட்டீங்க. ஆனா இந்த உலகத்துல எல்லாமே நடந்துகிட்டே தான் இருக்கும். நீங்க ஃபீல் பண்ணி பாருங்களேன். இப்ப நீங்க உங்க குழந்தைகளுக்காக உழைக்கிறீங்க, லோன் கட்டுறதுக்காக கஷ்டப்படுறீங்க, வீட்டுல எப்படியாவது உட்கார்ந்துடணும் பாக்குறீங்க, வாடகை கட்டுறீங்க, கரண்ட் லோன் கட்டுறீங்க, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறீங்க, லோன் கட்டுறீங்க, பைக் லோன் கட்டுறீங்க, கார் லோன் கட்டுறீங்க, அதுக்காக ஓடுறீங்க, உழைக்கிறீங்க, திட்டம் போடுறீங்க, செயல்படுத்துறீங்க, எல்லாமே பண்றீங்க. நாளைக்கு நீங்க செத்துட்டீங்க, முடிஞ்சிருச்சு கதை. 30ஆம் தேதி வராம போயிருமா? 28ஆம் தேதி வராம போயிருமா? லோன் வராம போயிருமா? இஎம்ஐ வராம போயிருமா? என்ன வராம போக போகுது?
சரி, உங்க கூட இருக்கிறவங்க சாப்பிடாம இருந்துட போறாங்களா? தூங்காம இருந்துட போறாங்களா? இந்த உலகத்துல ஏதாவது நிக்குமா? எதுவும் நிக்காது. விசாரணை எதுவும் நிக்காது. நீங்க மட்டும் தான் அங்க இருக்க மாட்டீங்க. அப்ப நீங்க இப்படி கட்டி காத்து இழுத்து பிடிக்கிறீங்க பாத்தீங்களா? வாழ்க்கைய. எதையோ பெரிய கயிற போட்டு அப்படியே கட்டி, "வா, வா, 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 வா." என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க நீங்க? ஒரே நாள், ஒரே நிமிஷம், ஒரே நொடி. நீங்க இல்ல. நீங்க இழுத்து அவ்வளவு எனர்ஜிய குடுத்து எல்லாம் பண்ணுனதுக்கு, நீங்க இல்ல. ஆனா எல்லாம் நடக்குது. என்ன ரொட்டீன் இருக்கோ அது கடந்து போகுது. என் லைஃப்ல பார்த்தது. எங்க அக்காவோட மாமா. மாமான்னு சொல்லுவீங்க நீங்க. நாங்க வந்து மச்சான்னு சொல்லுவோம். அதாவது வீட்டுக்காரர். ஒரு பையன் 1 இயர். 2வது பையன் 2ண்ட் இயர். ஒரு பொண்ணு 10த்தோ, 8த்தோ ஆக்சிடென்ட்ல இறந்துடுறாரு. இன்னைக்கு 2 பசங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. 3வது பொண்ணுக்கு வரன் செட் ஆயிடுச்சு. ஏதோ ஒரு வகையில இதெல்லாம் நடக்குது. எதுவும் நிக்கல. ஆனா அந்த நபர் அங்க இல்ல. ரொம்ப ஒரு சிறந்த மனிதர். எனக்கு வழிகாட்டுதல்ல ஒரு ஆளு. எனக்கு நெறைய விஷயங்கள கண்ண தொறந்து காமிச்சவரு. வழிகாட்டுதலா இருந்தவரு. நானே ஒரு 6 மாசம் டிப்ரஷன்ல போயி, என்னோட கிளினிக் எல்லாம் விட்டுட்டு ஓடிட்டேன். நான் அந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்பட்டது. அந்த மாரி ஒரு மனிதர் எல்லாத்தையும் கட்டி காத்தார். எல்லாத்தையும் எல்லாத்தையும் இழுத்து பிடிச்சாரு. பட் அவரே அங்க இல்லாம போயிட்டாரு. என்ன பிரயோஜனம் இல்லையா? என்ன யூஸ்? இப்ப நீங்க என்னத்துக்காக அப்படி இருக்கிறீங்க? என்ன நீங்க கட்டி ஆள்றீங்க? சிந்திச்சு பாருங்களேன். ஃபீல் பண்ணி பாருங்களேன் உங்கள. நீங்க என்னதான் செஞ்சுட்டு இருக்கிறீங்க இன்னைக்கு? எல்லாத்துக்கும் 55 வயசு ஆயிருச்சு, 48 வயசு ஆயிருச்சு, 30 வயசு ஆயிருச்சு. எதையோ பின்னால ஓடிட்டே இருக்கிறீங்க. எதையோ இழுத்து கட்டிட்டே இருக்கிறீங்க. உங்கள நீங்க எப்ப பார்க்க போறீங்க? மரணம் அடைந்ததுக்கு அப்புறமா உங்க உயிர் எந்திரிச்சு நிக்கும். அப்போ உங்கள பார்க்க போறீங்களா? என்ன பிரயோஜனம் இருக்கு? சிந்திச்சு பாருங்களேன். நீங்க மரணத்தை நீங்க படுத்திருக்கிறீங்க. உங்க உயிர் உங்கள விட்டு மேல வந்து எந்திரிச்சு உங்கள வேடிக்கை பார்க்குது. என்னைக்கா நீங்க உங்கள பார்க்க போறீங்க? அன்னைக்கா உங்கள பார்க்க போறீங்க நீங்க? சிந்திக்கணும் இல்லையா? எஸ் ஆர் நோ? எங்க ஓடிட்டு இருக்கிறீங்க நீங்கலாம்? எதுக்கு பின்னால ஓடிட்டு இருக்கிறீங்க? என்ன சிந்திச்சு ஓடிட்டு இருக்கிறீங்க? யாருக்காக ஓடுறீங்க? எதுக்காக ஓடுறீங்க? இந்த உலகத்த புரியவே இல்ல இல்லையா? இந்த உலகத்த புரியவே இல்ல. இந்த உலகத்துல உங்களுக்கு ஒரு உடல் கொடுக்கப்பட்டு அந்த கொடுக்கப்பட்ட ஒரு ஈசனோட வாழ்க்கையோட நாட்கள்ல ஒரு கொஞ்ச நாள் இந்த உடம்புக்குள்ளார நீங்க தங்க போறீங்க. தங்கிட்டு நீங்க போயிருவீங்க. சோ கடவுளோட படைப்பிலேயே ரொம்பவுமே அழகான, அற்புதமான படைப்பு வந்து மனிதனோட படைப்பு. இந்த பிரபஞ்ச சக்தி வந்து இந்த பூமி மட்டும் இல்ல, பல கோடி விண்வெளி விண்கற்கள் இல்லையா? பல லட்சம் வான்வெளிகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டத்துல மைக்ரான் லெவல்ல சாதாரணமா இல்ல, மைக்ரான் லெவல்
அமீபா அளவுக்கு. ஏன்னா இருக்கிறதுலயே ரொம்ப சின்னது. பல முறை பிரிச்சு 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 உள்ள போனா கடைசியா தெரியக்கூடிய ஒரு இது இல்லையா? அந்த லெவல்ல தான் இந்த பூமி இருக்கு. அந்த பூமியில உங்களுக்கு ஒரு உடம்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த உடம்புக்குள்ள நீங்க கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு போக போறீங்க. அறிவு இருக்கா? இருக்கிற பொருளையே நம்ம இன்னும் பார்க்கலைன்னா எப்பதான் நம்ம நம்மளை பார்க்க போறோம்? இருக்கிற கொஞ்ச நாள் தான் இருக்க போறோம். நல்ல ஒரு அழகான ஒரு நீர்வீழ்ச்சிக்கு முன்னாடி வந்து நிக்கும். அது அழகா அப்படியே அந்த பச்சை பசுமையோட நல்ல தூரத்துல இருந்து உயரத்துல இருந்து விழுந்துட்டு இருக்கு. வந்து நின்னாச்சு. கண்ணை மூடிட்டு இருந்தா என்ன யூஸ்? என்ன பிரயோஜனம்? கண்ணை திறந்து பார்த்தாதானே அதன் அழகை தெரியும் இல்லையா? இமாலயால போய் நிக்கிறீங்க. அப்படியே பச்சை பசேன்னு எந்த இதுவுமே பார்க்க முடியாம வெள்ளை வெளேன்னு கம்ப்ளீட்டா ஐஸ்ல மழை வெள்ளை 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 எங்க பார்த்தாலும் வெள்ளையா தெரியுது. வெள்ளையை பார்த்தாலே ஒரு அற்புதம் தான் இல்லையா? சோ அப்படி எங்க பார்த்தாலும் வெள்ளையா தெரியும். கண்ணை மூடிட்டே பார்ப்பேன்னு சொன்னா என்ன காரியம்? சோ அந்த மாதிரி கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த விஷயத்த, இந்த உடம்ப, ஏன்னா நீங்க கொஞ்ச நாளைக்கு அப்புறம் போயிருவீங்க இந்த உடம்புல இருந்து. உடம்புல இருந்து வெளியே போயிட்டு நீங்க விரும்புனா எப்படி உங்களை நீங்க அதை தொடக்கூட முடியாதே. இப்ப தொடறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த இந்த உடம்ப நமக்கு தொடறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க உங்களை விட்டு போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எப்படி இதை தொடுவீங்க? எப்படி இதை அனுபவிப்பீங்க? எப்படி இதை பார்ப்பீங்க? சிந்திச்சு பாருங்க. 2 3 நாள்ல அழிஞ்சு போயிடும். 2 3 நாள்ல இது கெட்டு போயிடும். ஒரு 3 மாசம் ஆச்சுன்னா அங்க இருக்கு மண்ணோட மண்ணாயிரும். ஒண்ணுமே இருக்காது. அப்ப இது தொலைச்சிருவீங்க நீங்க. இப்ப கொடுக்கற இந்த பொருளை நீங்க தொலைச்சிருவீங்க. சிந்திக்க வேண்டாமா? எனக்கு இது நடக்க மாட்டேங்குது, இது ஆக மாட்டேங்குது, இது இல்ல, அது இல்ல, ஓடு ஓடுன்னு ஓடுறீங்க, கோவப்படுறீங்க, டென்ஷன் ஆகுறீங்க, என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறீங்க மொத்தத்துல. உங்களோட நிலைகளையே நீங்க இழந்துட்டீங்க. சோ நமக்கு என்ன ஆகணும்? செல்ஃப் லவ். நம்மளை நம்ம விரும்பணும். செல்ஃப் ஒர்த் இல்லையா? செல்ஃப் ஃபீலிங்ஸ், செல்ஃப் பிலீவ், செல்ஃப் பிஹேவியர் இல்லையா? நான் யார்? ஹூ ஆம் ஐ? நான் யார்? இதெல்லாம் நம்ம கேட்கணும் இல்லையா நம்மள்ட்ட? இதுக்கெல்லாம் ஒர்த் இருக்கா நம்ம பார்க்கணுமா வேண்டாமா? நம்மளை நம்ம ஃபீல் பண்ண வேண்டாமா? உணர வேண்டாமா? அழகான முகம், அழகான கலரு, அழகான லிப்ஸ், என்னெல்லாம் கடவுள் கொடுத்திருக்கிறாரு இல்லையா? சோ அதெல்லாம் விட்டாச்சு. எங்கேயோ ஓடிட்டு இருக்கிறீங்க. சோ ஒர்த், உங்களுக்கான ஒர்த் என்ன இருக்குது? இன்னைக்கு நல்ல மதிக்கத்தக்க ஒரு மனிதரா இங்க வந்து உட்கார்ந்து நான் பேசிட்டு இருக்கிறேன்னா எனக்கு ஒரு ஒர்த் இருக்கு இல்லையா? சோ அதையும் மறந்தாச்சு. எனக்குன்னு நான் என்னை பத்தி சிந்திக்கிறேன். எனக்கு ஒரு காஃபி குடிக்கணும் அப்படின்னா எனக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். எவனோ குடிக்கிறாங்கிறதுக்காக அதை நான் குடிக்க முடியாது. ஊர்ல இருக்கிறவன்லாம் சக்கரை போட்டு குடிக்கிறான்ட்டு நான் சக்கரை போட்டு குடிக்க முடியாது. ஏன்னா அந்த ரியாலிட்டி போயிடும். சோ காஃபி ஆகட்டும், டீ ஆகட்டும், ஜூஸ் ஆகட்டும், வித்தவுட் சுகர் சாப்பிட்டோம்னா அது வேற மாதிரி. அப்படிதான். அது மாதிரிதான் உங்க வாழ்க்கை. ஏதோ ஒரு மகிழ்ச்சிய சிற்றின்பத்தை நோக்கி ஓடுற. சோ அதுல உங்களை நீங்க மறந்துடு. உங்களுக்கு அந்த பெரிய விஷயம் சொல்லி தரும். என்ன ஒரு ஜூஸ் நீங்க குடிச்சாலும் சரி, என்ன ஒரு காஃபி, டீ, என்ன ஃபிளேவர் ப்ராடக்ட் சாப்பிட்டாலும் சரி, அதோட உண்மைத்தன்மை தெரியணும் அப்படின்னா நீங்க வித்தவுட் சுகர் தான் சாப்பிடணும். ஏன்னா ஆரஞ்சுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கு இல்லையா? அது அப்படியே ரியலா சாப்பிட்டாதான் அந்த ஆரஞ்சோட டேஸ்ட். அதுல சுவையூட்டியான சர்க்கரையை போட்டுட்டீங்கன்னா ஆக்சுவலா அதுல ஆரஞ்சு டேஸ்ட் இல்ல, சர்க்கரையோட டேஸ்ட் தான் இருக்கு. ஒரு காஃபி குடிக்கிறீங்கன்னா
நீங்க காஃபி குடிக்கலாம், சர்க்கரை தான் குடிக்கலாம். நீங்க ஒரு டீ சாப்பிடுறீங்கன்னா நீங்க டீய வந்து குடிக்கலாம். நீங்க குடிக்கிறது வந்து முழுக்க முழுக்க ஒரு சுகர் வாட்டர் அவ்வளவுதான். அதுல ஒரு சின்ன ஃபிளேவர் தான் காஃபி. சின்ன ஃபிளேவர் தான் டீ. எப்ப இத தூக்கி குப்பையில போட்டுட்டு அந்த சர்க்கரைய யூஸ் பண்ணாம ஒரு காஃபிய சிப் பண்றீங்களோ, ஃபர்ஸ்ட் சிப் கஷ்டமா இருக்கும். ஏன்னா ஸ்மெல் இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும், கசப்பா இருக்கும். ஆனா செகண்ட் சிப்ல ஒரு டேஸ்ட் வரும் பாத்தீங்களா? அங்கேதான் அந்த காஃபியோட லவ். காஃபி மேல நமக்கு ஒரு லவ் வரும். டீ மேல நமக்கு ஒரு லவ் வரும். அந்த ரியல் டீ குடிக்கும்போது. நான் சொன்னது வந்து பால் இல்லாம இருக்கலாம், பால் இருந்தும் இருக்கலாம். ஆனா பால் போட்டு நல்ல காஃபியோ, நல்ல டீயோ போட்டு குடிச்சு பாருங்க. அந்த அரோமா, அந்த கசப்பு, அந்த ஃபீல் எல்லாமே இதுல கிடைக்கும். பட் சுகர் போட்டீங்கன்னா, பாயாசம் குடிக்கிற மாரி இருக்கும். சோ அதுக்கு பாயாசமே குடிச்சிட்டு போயிரலாம்ல. அதுக்கு எதுக்கு காஃபி குடிக்க போறோம்? சோ ஒரு கிரேப் ஜூஸ் குடிக்கிறோம்னா, கிரேப்ல ஒரு புளிப்பு இருக்கு, ஒரு இனிப்பு இருக்கு இல்லையா? சோ அது 2யும் ஃபீல் பண்ணி சர்க்கரைய போட்டு இனிப்பா குடிச்சா, அது என்ன டேஸ்ட் இருக்கும்? ஏன்னா கிரேப்னா புளிப்பா இருக்கும். ஆரஞ்சுனா இனிப்பா இருக்கும். இல்லையா? சப்போட்டானா ஒரு மிதமான டேஸ்ட் இருக்கும். அதே மாரி உங்க மாதுளை சாப்பிடுறோம்னா, அதுல ஒரு ப்ளூ ப்ளூபெர்ரியோட ஒரு ஸ்மெல் இருக்கும். சோ அது கூட வந்து ஒரு விதமான ஒரு மணம். பால் மாதிரி ஒரு ஸ்மெல்லு. அது கூட வந்து அந்த ஒரு புளிப்பு சார்ந்த சின்ன புளிப்புல, சின்ன ஒரு ஸ்வீட், ஒரு துவர்ப்பு. சோ நம்ம மாதுளைய ஃபீல் பண்ணணும் அப்படின்னா, வித்தவுட் சுகர் சாப்பிட்டா தான் மாதுளையோட அந்த முழு டேஸ்ட்டும், அந்த மணம், அதுக்குள்ள இருக்கிற டேஸ்ட், அதோட ஃபீல் எல்லாமே நமக்கு கிடைக்கும். வாழ்க்கை அப்படிதான். மொத்தமா ஒரு விஷயத்த போட்டு அமிழ்த்திட்டு, அத ஃபீல் பண்ணாம விட்டுட்டு, அப்புறம் எனக்கு ஒண்ணுமே நடக்கல, ஒண்ணுமே நடக்கல, எனக்கு எதுவுமே இல்ல, எதுவுமே இல்லன்னு ஊரையே கம்ப்ளைண்ட் பண்றனால என்ன பிரயோஜனம்? என்ன நடக்க போகுது உங்களுக்கு? சிந்திக்க வேண்டாமா? அவங்க கெட்டவங்க, இவங்க மோசம், அவங்க ஏமாத்துறாங்க, அவங்க அத பண்றாங்க, அவங்க இத பண்றாங்க, அவங்க உண்மையா இல்ல, அவங்கனால பாதிச்சுட்டேன், கேவலப்பட்டுட்டேன். என்ன பேசிட்டு இருக்கிறீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்கலாம்? இல்லையா? உங்களோட லட்சியங்கள், உங்களுடைய அந்த கோல் செட் இதெல்லாம் நடக்காததுக்கு காரணமே இதுதான். இந்த செல்ஃப் லவ் இல்லைன்னா எதுவும் நடக்க போறது கிடையாது. சரி நம்ம வந்து சம்பாதிக்கிறோம், ஓடுறோம், செலவு பண்றோம், குடுக்குறோம், லோன் கட்டுறோம், எல்லாம் பண்றோம். எதுக்கு? எதுக்காக இதெல்லாம் பண்றீங்க? கடைசியா என்ன சொல்லுவீங்க? நிம்மதியா இருக்கிறதுக்காக, சந்தோஷமா இருக்கிறதுக்காக, இல்லையா? விசாரணம். சரி இவ்வளவு காலம் சம்பாதிச்சீங்கல்ல, என்னைக்கு நிம்மதியா இருந்தீங்க? என்னைக்கு சந்தோஷமா இருந்தீங்க? இன்னும் செட்டில் ஆகல சார். அப்ப நீ எப்பதான் செட்டில் ஆவ? எப்பதான் செட்டில் ஆகுறது? எப்பதான் சரியாகிறது? ஜென்மத்துல சரியாக முடியாது. நேத்து உண்மை வந்து ஒரு பெரிய அமைச்சரு, எம்எல்ஏ, சட்டசபை அமைச்சரு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு இல்லையா? கால உடைச்சு இன்னைக்கு 3 மாசம் ஜெயிலு, போஸ்டிங் போச்சு. எல்லாமே போச்சுல்ல. லைஃபே போச்சுல்ல இப்போ. இனி எப்படி இருந்தாலும் ராஜினாமா பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா கேஸ் எஃப்ஐஆர் ஃபைல் ஆயிடுச்சு. அதுவும் கிரிமினல் கேஸ் போட்டாங்க. இனி எப்படி இருந்தாலும் அந்த ரீ எலெக்ஷன் போச்சு. கண்டிப்பா எம்எல்ஏ போஸ்டிங்ல இருந்து வெளியே எடுத்துருவாங்க. பாருங்களேன். என்ன 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 அங்க நடந்துச்சு? சோ அப்ப நமக்கு எதுவுமே நடக்கல. நம்ம இந்த மாதிரி எல்லாம் பாதிக்கப்படுறோம்.
எவ்வளவு உச்சத்தை போனாலும் அங்க இருந்து பிரச்சனை வருது பாருங்க. அவ்வளவு உச்சத்துல போய் பிரச்சனை வந்துருச்சு. இதெல்லாம் என்ன காரணம்? சோ நம்ம உணர் நம்மள தெரியும். சோ அந்த பூமியில நம்ம ஏன் வந்திருக்கிறோம், எதுக்கு வந்திருக்கிறோம், என்ன ஆக போறோம், இந்த பூமி சுத்துறது நின்னு போயிருமா, நிக்காதா, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம நம்மள வாழ முடியும். பாருங்களேன், இப்போ ஒரு கல்யாண ஆல்பம் இருக்குன்னு வைங்க. ஒரு கல்யாண ஆல்பத்துல எடுத்து உங்கள்ட்ட காமிக்கிறாங்க அப்படின்னு நீங்க பாக்குறீங்க. எந்த போட்டோக்கு நீங்க ஹோல்ட் ஆவீங்க? ஃபர்ஸ்ட் பேஜ் ஒண்ணு மாப்பிள்ளை இருக்காங்க, செகண்ட் பேஜ் எல்லா ஃபேமிலி இருக்காங்க, தேர்ட் பேஜ் திருப்பிட்டே இருப்பீங்க. ஒரு போட்டோவை மட்டும் நிறுத்தி நிதானமா நீங்க பாப்பீங்க. எதுக்கு? எந்த போட்டோவை பாப்பீங்க? யாராலும் சொல்ல முடியுமா? எந்த போட்டோவை நீங்க நிறுத்தி நிதானமா பாப்பீங்க? பொண்ணு மாப்பிள்ளை குட் மட்டும் மார்னிங் தனியா சார். கல்யாணம் கல்யாணம் பண்றாங்களே சார், தாலி கட்டுற அந்த ஈவெண்ட், அந்த போட்டோ தான் நம்ம நிறுத்தி நம்ம இருக்கிற நிதானமா போட்டோ பார்ப்போம். இல்ல சார், நம்ம எந்த போட்டோல இருக்கோமோ அந்த போட்டோவை தான் சார் நம்ம பார்ப்போம். எப்ப பார்த்தாலும் பொய் பேசுறதே பொழப்பா வச்சிருக்கீங்க. ஏன்னா ஊருக்கெல்லாம் நல்லவன் ஆகணும் இல்லையா? அதனால பொய் பேசுறதே பொழப்பு. பொண்ணு மாப்பிள்ளை பார்ப்பாங்களாம், அப்பதான் இவங்க நல்லவங்கன்னு சொல்லுவீங்க. அதனால வந்திருக்கிறவங்களை எல்லாம் பார்ப்பீங்களாம், அது அதை விட பெரிய பொய். நம்ம போட்டோ எங்க இருக்குதோ, நம்ம முகம் எங்க நல்லா தெரியுதோ, நம்ம அன்னைக்கு என்ன ட்ரெஸ் போட்டிருந்தோம், நம்ம கரெக்டா தான் நின்னோமா, நம்ம பாக்குறதுக்கு அழகா இருக்கிறோமா, இததான் பார்ப்போம். அந்த போட்டோவை தான் 5 நிமிஷம் நம்ம ஹோல்டு பண்ணுவோம். இதுதான் உண்மை. விசாரணை அதுதான் உண்மை. ஆனா எப்ப பார்த்தாலும் பொய் சொல்லிட்டே தெரியுது. ஏன்னா அடுத்தவனுக்காக வாழ்றவங்க தானே, இல்லையா? பொண்ணு மாப்பிள்ளை பார்ப்பாங்க. யாரு பொண்ணு மாப்பிள்ளை பாக்குறான்? அதெல்லாம் சும்மா ரோல் பண்ணுவீங்க, அவ்வளவு டைம் எடுத்துக்க மாட்டீங்க. ஆனா உங்களோட முகத்தை தான் நீங்க நிறுத்தி நிதானமா பார்ப்பீங்க. ஏன்னா அது உலகத்திலேயே மிக சிறந்த ஒரு அழகான நபர் யாரு தெரியுமா? நம்ம தாங்க. நம்மளை மட்டும்தான் நமக்கு பிடிக்கும் தெரியுமா? ஐஸ்வர்யா ராய பாக்குறதுக்கு வேணா ரசிப்பீங்களா? ஆனா உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய, உங்களை விரும்பக்கூடிய, நீங்க விரும்பக்கூடிய ஒரே ஒரு முகம், ஒரே ஒரு உடல் நீங்க மட்டும்தான். வேற யாருமே கிடையாது. உங்களை நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் உட்கார்ந்து பாப்பீங்க, எவ்வளவு நாள் வேணாலும் ரசிப்பீங்க. ஆனா அவங்க எல்லாம் அப்படி பார்க்க முடியாது. ஒரு கட்டத்துல தூக்கி வீசி. இதான் உண்மை. சோ செல்ஃப் லவ் இல்லைன்னா ஒன்னும் சக்சஸ் ஆகும். செல்ஃப் லவ் இல்லைன்னா என்ன ஆகுது? எதுவும் சக்சஸ் ஆகும். இங்க இந்த புரிதல் இல்லாதனாலதான், இந்த ஒரு தெளிவு இல்லாதனாலதான் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? நடக்கல, நான் மோசமா இருக்கேன், எனக்கு இல்ல அப்படின்னு நீங்க ஃபீல் ஆயிட்டு இருக்கிறீங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்மளை நம்ம நேசிக்கக்கூடியவர்களாக, நம்மளை விரும்பக்கூடியவர்களாக நம்ம மாறணும். இந்த சேஞ்சஸ் நமக்கு புரியலன்னா, இந்த எனர்ஜியை நம்மனால உணர முடியலன்னா, நம்மனால எதுலயுமே சக்சஸே ஆகாது. அதுதான் உண்மை. உங்களுக்கு ஏன் நீங்க டேப்பிங் பண்ணியோ மெடிடேஷன் பண்ணியோ வேற எதை செஞ்சாலுமே உங்களுக்கு மட்டும் ஒரு நன்மை நடக்காமல் இருக்குது அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு செல்ஃப் லவ் இல்லை. இந்த உலகத்துல நீங்க எத்தனை நாள் இருக்க போறீங்களோ அத்தனை நாட்கள்ல நீங்க யாராக இருக்க போறீங்கிறது உங்களுக்கு தெரியும்.
இது தெரியாதனாலதான் நீங்க அந்த இடத்துக்கு போல, அந்த உயர்வுக்கு போல, அந்த நிலையில வாழல. நான் என்னவா வாழணுங்கிறது நான் வாழ்ந்து பார்க்கணும் இல்லையா? சோ நான் 100 பேர் மதிக்கக்கூடிய மனிதராக நான் மாறணும். எனக்கு முன்னாடி வந்து ஒரு 1000 பேர் உட்காரணும் அப்படின்னா, நான் அந்த ஸ்டேஜ்ல நிக்கிற தகுதியான நபராக என்னை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும். விசாரணம் ஸ்டேஜ் ஃபியர் இருக்கு. நான் எப்படி 1000 பேர் மதிக்கிற நபரா போய் நின்னு பேச முடியும்? சாத்தியம் இல்லை தானே? அதுதான் லைஃப். சோ நம்ம அந்த ஷிஃப்ட் இங்கிருந்து அந்த இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகாம, அந்த இடத்துக்கு வராம நம்ம எதை பண்ணி எதுவும் நடக்கும். சோ நம்ம வர்த்தா, நம்மளோட எனர்ஜிய, நம்மளோட லெவல் ஆஃப் எனர்ஜிய நம்ம உணரணும். சோ நம்மளே நம்மள மதிக்கல அப்படின்னா யார் நம்மள மதிப்பாங்க? நம்மளே நம்ம அங்க வாழலைன்னா நம்ம எப்படி அந்த இடத்துல வாழ முடியும்? உங்களுக்கே உங்களை பத்தி பயம் இருந்தா நீங்க எப்படி பயம் இல்லாம அங்க வாழ முடியும்? ஒரு நல்ல ஹோட்டல் போலாம்னு நினைக்கிறீங்க, உங்ககிட்ட ஒரு 500 ரூபாய் இருக்குது ஜோப்ல, அங்க போனா ஒரு 400 ரூபாய் பில்லு வரும்னு தெரியுது. அது நல்ல ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்குது. அங்க போட்டிருக்கிற ஒரு சோஃபாவே வந்து 2,50,000 ரூபாய் 3,00,000 ரூபாய் போட்டு வச்சிருக்காங்க. அதுல போய் கம்பீரமா உட்கார்ந்து நம்ம சாப்பிடணும்னு நினைக்கிறோம். சோ அங்க முன்னாடியே எழுதி வச்சிருக்கிறான் 220 ரூபாய் தோசை, சாப்பாடு 350 ரூபான்னு எழுதி வேற வச்சிருக்கிறான். உங்ககிட்ட 500 ரூபாய் இருக்கு. உங்க மனசு பயப்படுதுன்னா நீங்க எப்படி அந்த இடத்துக்கு போக முடியும்? எப்படி அதுக்குள்ளார போக முடியும்? ஆனா உங்கள்ட்ட 500 ரூபாய் இருக்கு. பட் உங்க மனசு ஸ்ட்ராங்கா இருந்தா, நீங்க உங்களையே விரும்புனா, உங்களையே நீங்க மதிச்சா, தைரியமா போல்ட்டா அப்படி கம்பீரமா நடந்து அதுக்குள்ள போய் உட்கார்ந்து அந்த ஒரு 2,5 3 லட்சம் ரூபாய் சோஃபாவை உட்கார்ந்து அப்படியே வந்து அந்த சில்வர் ஸ்பூன்ல உங்களால சாப்பிட முடியுமா? முடியாது. முடியும் தானே? இது நடக்கும். ஆனா மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, தன்னை ஒர்த்தா நினைக்கிறதே இல்ல, தன்னை லவ் பண்றதே இல்ல, தன்னை மதிக்கிறதே இல்ல, தன்னோட ஸ்டேட்டஸ் என்னன்னு புரியறதே இல்ல, தன்னோட ஸ்டாண்ட் எங்க இருக்குன்னே தெரியறதே இல்லை. அப்புறம் எப்படி சக்சஸ் ஆகும்? அப்புறம் எப்படி நீங்க வெற்றியாளராக மாறுவீங்க? நம்மளை பத்தி தெரிஞ்சுட்டா தானே நம்ம அந்த இடத்துக்கு போக முடியும், நம்ம வாழ்க்கையில வெற்றியாளராக மாற முடியும். விசாரணம் புரியுதா உங்களுக்கு? ஏன் உங்க பிராக்டிஸ் நீங்க ஃபெயிலியரா இருக்கீங்க? ஏன் உங்களுக்கு மட்டும் வாழ்க்கை மோசமா இருக்கு? அதுக்கெல்லாம் காரணம் செல்ஃப் லவ். விசாரணம் ஆழமா உங்களை அடித்தட்டிலிருந்து ச்ச, என்ன அழகுடா, ஐ லவ் யூடா, நீ வேற லெவல் ரெடி, சூப்பரா அப்படி ச்சே, என்ன ஒரு அழகு இல்லையா? உன்னை தாடி நிறைச்சாலும் உன்னோட இளமை அழகும் எங்கேயும் போலாம். நீ வேற மாதிரிடா. எனக்காவது உங்களை கொஞ்சிருக்கீங்களா? அப்படி ஸ்டைலா உனக்கு முடி வர்றான் அங்க நிக்குது. ஏன் நேசிச்சிருக்கிறீங்க, ரசிச்சிருக்கீங்க. ஏன் இன்னைக்கு ஏன்னா வீடியோவே நான் ஆன் பண்ண மாட்டேன். ஏன் தெரியுமா? என் ஃபேஸ் நான் பார்த்துட்டேன். காலையில எந்திரிச்சு என் முகத்தையும் நான் பார்த்து உங்களை எல்லாம் பேசிட்டு இருக்கும் போதே என்னோட முடிய, என்னோட சைட, என்னோட பல்ல இல்லையா எல்லாத்தையும் ரசிச்சுட்டு தான் இருக்கிறது. அந்த இடத்துல இருக்கணும். சார்
இங்கிருந்து 100 கிலோமீட்டர் போய் ஒரு நாள் அட்மிஷன் வாங்கி அதுக்கப்புறமா முடி வெட்டிட்டு நான் வரேன். எவ்வளவு 3-4 வருஷம் ஆச்சு இல்லையா? நான் இங்க வந்து 6 வருஷம் ஆகும். இந்த 6 வருஷத்துல நான் லாஸ்ல இருந்தேன்ல, அந்த டைம்ல மட்டும் ஒரு தடவையோ 2 தடவையோ நான் வந்து இந்த ஊர்ல வெட்டியிருக்கேன். இல்லைன்னா இங்க இருந்து வண்டியில கார்ல போனா எப்படி ஒரு 1000 ரூபாய் 1500 செலவு உண்மையா. அதுக்கப்புறம் போய் அந்த அப்பாயின்மெண்ட் வாங்கணும். அதுக்கப்புறம் தான் அவன் அங்க எனக்கு டைமிங் தருவான். இல்லைன்னா டைமிங்ல போகணும். அப்போ நம்ம அங்க ஸ்டே பண்ணி போய் முடி வெட்டிட்டு வரும். என் சன்னும் அப்படிதான் போவான். இங்க இருந்து அட்மிஷன் போட்டு போய் வெட்டிட்டு வருவான். 2000 ரூபாய்க்கு மேல செலவு. என்ன அவசியம் இருக்கு? எல்லாம் முடி வெட்டுறவங்களும் ஒண்ணுதானே. நம்ம ஏன் இவ்வளவு செலவு பண்ணணும்? நிறைய முடி வளர்ந்துருச்சு. ஒரு 3 மாசம் போகவே முடியல. ரொம்ப பிஸி வேலை. போறதுக்கு டைம் இல்ல. அங்க போல, அங்க அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. 3 மாசம் ஆச்சு ஆனாலும் முடியே வெட்டுறது இல்ல. 2 மாசம் ஆனாலும் முடியெல்லாம் நிறைய இருக்குதா. போன ஒரு ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்திருப்பீங்க. நிறைய முடி பின்னாடி முன்னாடி எல்லாம் வச்சு தொங்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா அந்த டைமிங் டேட்டும் செட் ஆகல. சோ வெட்டவே மாட்டோம். செல்ஃப் லவ். நம்மளை லவ் பண்ணாம எதுவும் நடக்க போகுது. உங்களை நீங்க வந்து ஒர்த்தபுளா நீங்க ஃபீல் ஆகாம உங்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்குது? இப்போ பாருங்க, வீடியோ ஆன் பண்றதுக்கு தயாராகவே இல்லை. உங்களை லவ் பண்றதுக்காக தயவு செஞ்சு உங்க முகத்தை பாக்குறதுக்காவது, ஏன்னா நீங்க எப்படி இருந்தாலும் கண்ணாடியில போய் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க. ஏன் வீடியோ ஆன் பண்ணி உங்களே நீங்க பாருங்களேன். எவ்வளவு அழகா காலையில எந்திரிச்சிருக்கிறீங்க. ஏன் ஒர்க்கு பிஸி, அழுக்கு, வீட்டுல கிச்சனு, நைட்டி இல்லையா, ரன்னிங்கு, எப்போ உங்களுக்கான டைம் ஒதுக்க போறீங்க? எப்பவுமே அதாவது அந்த நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன் இல்லையா, அந்த சூர்யாவோட ஒரு படத்துல வடிவேலு சொல்லுவான், அந்த ரூமை மட்டும் திறந்துடாதடா, அந்த அம்மா நல்லா மேக்கப் போட்டு தூங்கிட்டு இருக்கும், பார்த்து பயந்துடாத. அந்த மாதிரிதான் தூங்கணும். நல்லா மேக்கப் எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷா படுத்து தூங்கணும். சோ அத கூட செய்யறது கிடையாது. நம்ம சைக்காலஜிக்கலா பார்த்தா நிறைய விஷயம் பேசலாம். இதை பத்தி பேசணும். ஒரு தூக்கத்தை பத்தி பேசணும்னா தூங்குறது எப்படிங்கிறதுல நிறைய விஷயம் இருக்கு. சோ அத கூட நீங்க மதிக்கிறது இல்ல, அதை செய்யறது. சூழ்நிலை சூழ்நிலை சூழ்நிலை. உனக்கு எப்பதான் சூழ்நிலை மாறும்? உனக்கான நேரத்தை நீ எடுக்காம உனக்கு என்ன நடக்க போகுது? நீ ஆக்சுவலி எப்பதான் உங்களை பார்க்க போறீங்க? நான் சொன்ன மாதிரிதான், சூழ்நிலை சூழ்நிலை, எனக்கு இது இல்ல அது இல்ல இது. கடைசியா நீ செத்து போனதுக்கு அப்புறம் என்ன சூழ்நிலை உன்னோட வரப்போகுது? நான் பேசுற கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல உங்களுக்கு எல்லாம். என்னடா இப்படி சாகரத்தை பத்தி எல்லாம் பேசுறாரு அப்படி. உங்க மண்டையில ஏத்தணும் இல்லையா இத? உங்க மண்டைக்குள்ளார அதை ஸ்க்ரூ போட்டு முடுக்கணும் இல்லையா? நான் என்ன மதிப்பேன். எனக்கு ரொம்ப ஆசை என்ன தெரியுமா, இந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் டூர்ன்னு சொல்லி ஏதோ நடத்திட்டே இருக்காங்க பசங்க. சென்னையில அங்க இங்க பார்த்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் டூர். வாழ்க வளமுடன். கொரோனா முதற்கொண்டு இல்ல சார், அது போயிடும். அது நான் சேட் வந்து நிக்காது. அதுக்கு பெட்டர் என்னன்னா நீங்க பேசிடலாம். அது இன்று வரை எனக்கு நானே முடிவெட்டி வருகிறேன். ரொம்ப தப்பான விஷயம் செஞ்சுட்டு இருக்கீங்க சார். இல்லை சார், செல் கட்டிங் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னன்னா அந்த டைமில் கொரோனா சலூன்லாம் அடைச்சிருந்தாங்க இல்லையா? ஸோ அன்னையிலேருந்து ஆரம்பிச்சது இன்னைக்கு வரைக்கும் நான் எனக்கு நானே அப்படி பண்ணிட்டு இருக்கிறேன். இல்ல அதுதான் சொல்றேன், நீங்க ஒரு ராஜா. புரியுதுங்களா? ஓரளவுக்கு ஏதோ உங்க நிலவுக்கு நீங்க சம்பாரிச்சிருக்கிறீங்க.
சரிங்க, நீங்க வந்து ஒரு ராஜாவா இருக்கு. ராஜா என்னைக்காவது ஷர்ட் எடுத்து அவரே போட்டுக்குவார். நகை வெட்டிக்குவார் அவரு. வாழ்க்கைய வாழ, சுகத்தை அனுபவிக்கும், சந்தோஷமா இருக்கும். நமக்கு ஒரு 100 ரூபா இல்ல 200 ரூபா மிச்சமாகுதுன்னு சம்டைம்ஸ் உங்களுக்கு மனசு இருக்காது. பட் கேர் நினைச்சிட்டு நம்ம அதெல்லாம் தப்பு பண்ணிட்டு இருக்கோம். சோ நம்ம வந்து ஒரு அழகான ஒரு பிரின்சஸ் இல்லையா? இளவரசன், இளவரசி, நம்ம ஒரு பெரிய ராஜா. சோ நம்மள நம்ம மதிக்கலைன்னா, நம்மள நம்ம விரும்பலைன்னா நமக்கு எதுவும் நல்லது நடக்க போறது. சோ அதனால நம்ம அப்படியே ஜாலியா அப்படியே வந்து உட்காரணும். நம்மள 4 பேர் நமக்கு சர்வ் பண்ணணும். ஒரு ஆள் நகை வெட்டி விடணும், ஒரு காலுக்கு வெட்டணும், ஒரு க்ரோ பண்ணணும், முடி வெட்டணும், ட்ரெஸ் போட்டு விடணும், தட்டி விடணும். நம்ம அப்படியே அந்த சுகத்தை அனுபவிக்கணும். சோ அந்த ரிச் ஃபீல் அப்படி நம்ம இருந்தாதான் நம்ம உண்மையிலேயே ரிச் ஆக முடியும். புரியுதா? புரியுதா உங்களுக்கு? நம்ம இதை எடுத்து வச்சு எங்கேயும் கொண்டு போக முடியாது. நம்ம நினைக்கிறோம் 100 ரூபாய் மிச்சம் பண்ணலாம், 500 ரூபாய் மிச்சம் பண்ணிடலாம், எதுக்கு தேவையில்லாம இதை பண்றோம் அப்படி. பட் அதெல்லாம் நமக்கு ஒண்ணுமே கொடுக்காது. நீங்க சேர்த்து சேர்த்து வைக்கிற எந்த பொருளும் உங்களுக்கு எதுவும் கிடைக்க போகுது. ஸோ gratitude yourself, accept yourself, worth yourself, love yourself, step by step, grow yourself. ஏன் அதுல ரொம்ப முக்கியமானது கிராட்டிடியூட்ல என்னன்னா குட் ஃபுட். நம்ம சாப்பிடுறத ரசிச்சு ருசிச்சு நினைச்சு, எனக்கான ஃபுட்டு, நான் சாப்பிட போறேன், என்னோட ஃபுட்டு. உங்க பொண்டாட்டிக்கு பிரியாணி பிடிக்குன்னா நீங்க எதுக்கு பிரியாணி சாப்பிடணும்? புரியுதா உங்களுக்கு? உங்க குழந்தைக்கு வந்து பானிபூரி சாப்பிடணும், பீஸா சாப்பிடணும், நீங்க எதுக்கு பீஸா சாப்பிடணும்? என்ன அவசியம் இருக்கு? அவங்களுக்கு வேணும்னா அது அவங்க சாப்பிடணும், அது அவங்க இஷ்டம். நமக்கு நம்மளோட ஃபுட்டு. உங்களுக்கு என்ன பிடிக்கும்? இப்ப எனக்கு நான்னா ரொம்ப பிடிக்கும், ரொட்டினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கு ஒரு பன்னீர் பட்டர் மசாலோ, பன்னீர் பட்டர் சிக்கனோ, இல்ல கார்லிக் சிக்கனோ, இல்ல அந்த மாதிரி ஏதாவது ஒரு கிரேவி வச்சு அதை ருசிச்சு ரசிச்சு நினைச்சு, அதுக்கும் நல்ல கிரேடான நல்ல ஃபுட்டு. இன்னைக்கெல்லாம் வந்து ஏமாத்துறாங்க. எதுவுமே தெரியாத ஒரு இந்திக்காரனை கொண்டு வந்து என்ன கருமத்தையோ தரமுடியாது. ஸோ அதெல்லாம் இல்லாம அதுக்கான ரெஸ்டாரண்ட், அதுக்கான உண்மையான இடத்துல போய் உட்காந்து கொஞ்சம் வேலை அதிகமா தான் இருக்கும். அந்த ரியாலிட்டியை ஃபீல் பண்ணி அந்த டேஸ்ட் பண்ணி அதை சாப்பிடும். ஏன்னா நமக்கான ஃபுட்டு. அப்ப அந்த குட் ஃபுட் வீட்டுல எனக்கு செய்யறாங்க அப்படின்னா நம்ம ஏன்னா ராஜா நம்ம. அப்ப அந்த வகை வகையா வைக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. எனக்கு என்ன பிடிக்குதோ அதை தான் நான் எடுத்து சாப்பிடுவேன். கண்டதையெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன். நீ செய்யறேங்கிறதுக்காக நான் சாப்பிட மாட்டேன். புரியுதுங்களா? சோ நமக்கு ஒரு ஒர்த்து வேணும். உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை தான் நீங்க செய்யணும். இப்ப மத்தவங்களுக்காக நீங்க என்ன வேணாலும் சமைக்கலாம், அது மத்தவங்களுக்கு. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்க உங்க ஸ்டைல்ல செஞ்சுதான் நீங்க சாப்பிடணும். குட் வேன். ஒரு ஷூ வாங்கினாலோ, செருப்பு வாங்கினாலோ, ஒரு கண்ணாடி வாங்கினாலோ, ஒரு வாட்ச் வாங்கினாலோ, உங்களை அழகுபடுத்துறதுக்கு அழகான பொருளை வாங்கணும். ஒரு ஸ்டைல அந்த சைட்ல பேக் போட்டு போறதுக்கு 5000 ரூபாய் ஜிஜி ஒரிஜினல் இல்லையா? 8000 10,000 வாங்கணும். ஒரிஜினல் ஜிஜி ஷோரூம்ல போய் வாங்கி தொங்க விடுங்க. உங்களை ப்ரௌடா ஃபீல் பண்ணுங்க. உங்களை நினைச்சு லவ் பண்ணுங்க. சோ ஒரு ஷூ பசங்க எல்லாம் வந்து டக்குன்னு போய் 4000 2000 கொடுத்து வாங்கலாம். அவங்க அப்பனோட காசு, அதனால அவங்களுக்கு அது வர்த்து தெரியல. நீங்க 200 ரூபாய் செருப்பு தானே போட்டுருக்கீங்க. நீங்க ஏன் அவனுக்கு 4000 ரூபாய் கொடுத்துட்டு நீங்க திரும்ப அந்த 300 400 செருப்பு போடுறீங்க, இல்ல 200 செருப்பு?
என்ன அவசியம் இல்லை. நான் ரொம்ப நாளா ஹோஸ் பப்பி நெட்ல அடிச்சு பாருங்க. சரியா அது வர்றதில்லை. ஹோஸ் பப்பி கிடைக்க மாட்டேங்குது. ஷோரூம்ல இருக்கு, டிசைன் நல்லா இல்லை. அதனால அப்படி இப்படி தொலாவி கிளாவி ஏதோ ஒண்ணு வாங்கிருக்கு. இல்லைன்னா ஒரு செட் எக்ஸ்ட்ரா வந்துச்சு. ஏன்னா அவங்களோட அந்த லெதரு, அந்த லுக்கு எல்லாம் நல்லா இருக்கும். கால் புண்ணாகாது. கால் ஏதோ கம்ப்ளைண்ட் ஆனா கொண்டு போய் கொடுத்தா புதுசு கொடுத்துருங்க. இப்போ வேற ஒரு பிராண்டு லாஸ்ட் டைம் கொஞ்சம் பார்த்து வச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் செலவு பண்ணிட்டு என்ன சார் மிச்சம் பண்ணுவீங்க அப்படின்னா, நீ யார் அதுக்கு? கொடுக்கறது கடவுள், பிரபஞ்ச சக்தி. நம்ம செலவு பண்ண கமிட்மெண்ட் ஆனா ஆட்டோமேட்டிக்கா கடவுள் கொடுக்க போறாரு இல்லையா? நீங்க எதுக்கு எல்லாத்தையும் புடிச்சு இழுத்து புடிச்சு நடக்கிறீங்க? அவசியம் என்ன இருக்கு? ஸோ செல்ஃப் லவ் இல்லைன்னா பெருசாலாம் சக்சஸ் வராது. நீங்க உச்சத்தை தொட முடியாது. உங்க காரியங்கள் நடக்காது. ஸோ நான் பண்ண அதே தான். குட் ட்ரெஸ் மாத்தியே ஆகணும். நைட்டியா, பொம்மை நைட்டி தான் போடுவேன்னு வாசி பிடிக்கணும். நல்ல காலர் வச்ச நைட்டி, நல்ல பேக், இந்த சைட்ல ஜோப் வச்சது, ஃப்ரண்ட் ஓப்பனு, இப்படிதான் நான் போடுவேன். நீங்க போடணும். ஸோ உங்க பொண்ணு வந்து பேண்ட் அந்த மாதிரி ஸ்டைல்ல இருக்கிற நைட்டி போடுறாங்கன்னா, உங்களுக்கு ஆசை இருக்குன்னா நீங்க அதை தான் போடணும். பனியனும் டிஷர்ட்டும் இந்த ஜீனு இல்லைன்னா ட்ராக்கு அந்த மாதிரி போடுவேன்னா அந்த மாதிரி தான் நீங்க போடணும். உங்களுக்கான நேரத்தையும், உங்களுக்கான இடத்தையும், உங்களுக்கான உணவையும், உங்களுக்கான ஒரு செருப்பை கூட நீங்க தான் டிசைன் பண்ணி போடணும். ஆலோசனை பண்ணுவாங்க. அவங்கதான் உண்மையான சந்தோஷம், ஹாப்பினஸ் கிடைக்கும். நீங்க சந்தோஷமா இருந்தா எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. நீங்க சந்தோஷமா இல்லைன்னா யாருமே சந்தோஷமா இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? நீங்க சிரிக்கலைன்னா உங்க வீட்டுல யாருமே சிரிக்க மாட்டாங்க. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்களேன் வீட்டுல. நீங்க முகத்தை வந்து கோவமா வச்சு இப்படியே நடங்க. 2 நாள்ல வீடு கலவரம். யாருமே வந்து நிம்மதியாவே இருக்க மாட்டேங்க. உங்க வீட்டுக்குள்ள கலவரம் நடந்தது. சோ அதே 2 நாளுக்கு அப்புறம் எல்லாத்திட்டையும் சிரிச்சுட்டே பேசிட்டு எப்படி நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, வா போன எல்லாம் ஜாலியா நீங்க பேசி இருந்து பாருங்க. உங்க வீடு சந்தோஷமா இருக்கும். என்ன காரணம்னா நீங்க தான் காரணம். நீங்க உங்களை சந்தோஷமா வச்சுக்கல, நீங்க சந்தோஷமா இல்ல, இப்ப யாருமே சந்தோஷமா இல்லை. நீங்க நல்லா உங்களை வச்சுக்கிறீங்க, நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க, நீங்க பைத்தியம் மாதிரி சிரிச்சுட்டு இருக்கிறீங்க, உங்க வீடே நல்லபடியா சிரிச்சுட்டு இருக்கு. புரியுதா? எல்லாருமே சந்தோஷமா இருக்கும். உங்க ஃபேஸ் தான் உங்களோட வீடு. உங்களோட ஆப்போசிட்ல இருக்க மனுஷன் உங்களுடைய மிரர், உங்களோட கண்ணாடி, உங்களோட பிரதிபலிப்பு. இது புரியாமையே நீங்க இருக்கிறீங்க. சோ இந்த செல்ஃபோட ஒர்த்தே அதுதான். சோ நம்ம சந்தோஷமா இருந்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். நம்ம கூட இருக்கிறவங்க சந்தோஷமா இருப்பாங்க. நம்மளோட வருமானம் சந்தோஷமா இருக்கும். நம்மளோட மேன்மை சந்தோஷமா இருக்கும். எல்லாமே நமக்கு நடக்கும். எல்லாமே உங்களால செய்ய முடியும். பிகாஸ் நம்ம பயங்கர எனர்ஜியா இருக்கோம். இந்த இது எழுதிட்டு முடிச்சுட்டு இன்னைக்கு காலையில நான் வந்து டேப்பிங் பண்ணேன். உங்களோட சேர்ந்து டேப்பிங் முடிச்சுட்டு ஸோ க்ளோஸ் யுவர் ஐஸ், உங்களுடைய அந்த எனர்ஜியை உள்ள ஃபீல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையில எனர்ஜி ஃபீல் ஆகும்ல. ஸோ அப்ப எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். சரி, எப்படிடா நம்ம ஆறா எப்படி இருக்கு? நம்ம உண்மையிலேயே எனர்ஜியா தான் இருக்கிறோமா? நம்ம கூட சில நெகட்டிவான விஷயங்கள் நமக்கு நடக்குது. ஸோ அந்த நெகட்டிவான நபர்கள்னால நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செக் பண்ணி பார்த்தேன். இன்னைக்கு செக் பண்ணி பார்த்தப்போ என்னோட கைகளை தாண்டி போயிடுச்சு. ஸோ ஓகே, நம்ம கரெக்டா தான் இருக்கிறோம். நம்மளோட ஆறா பக்காவா இருக்கு. நம்ம வந்து நல்ல எனர்ஜியா தான் இருக்கிறோம். ஹை லெவல் எனர்ஜியில தான் இருக்கிறோம். எந்த ஒரு நெகட்டிவான விஷயங்களும் நம்மளை பாதிக்கலைங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம செக் பண்ணி பார்த்தாச்சு. ஸோ நான் என்னை எப்பவுமே வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி
நான் வந்து உங்ககிட்ட ஒரு உற்சாகமா வா நல்லா பேசினாதான் நீங்க என்ன மதிப்பீங்க. நாளைக்கு வந்து உட்கார்ந்து கேட்பீங்க. நானு எல்லாரும் வந்து என்ன பண்றது, கஷ்டத்துல இருக்கிறோம், உங்க கஷ்டம் போறக்கு அப்படின்னு நான் பேசிட்டு இருந்தா நாளைக்கு இங்க வந்து நீங்க பாப்பீங்களா? போனா எப்ப பார்த்தாலும் புலம்பியே தீக்கிறான் அந்த மனுஷன். அங்க எல்லாம் வேண்டாப்பா நம்ம நெகட்டிவ் ஆயிடும் அப்படின்னு சொல்லி இந்த கிளாஸே அட்டன் பண்ண மாட்டீங்க இல்லையா? ஓடி போயிட்டீங்களா? சோ ரீசன் அதான். நான் எனர்ஜியா இருந்தாதான் நீங்க எல்லாரும் எனர்ஜியா இருக்க முடியும். நான் எப்படி சந்தோஷமா இருக்கணும், நான் எப்படி வந்து இந்த கிளாஸ வந்து ஒரு இன்ஸ்பைரிங்கா பயங்கரமா ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைச்சு அதை வந்து நல்லா சொல்லும் போதுதான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே அது உள்ள வரும். அந்த எனர்ஜி உங்களால ஃபீல் ஆக முடியும் இல்லையா? நான் லோ எனர்ஜில இருந்தா நீங்க எப்படி ஹை லெவல் எனர்ஜிக்கு போக முடியும்? எஸ் சார். சோ என்னோட ஸ்பீச்ல, என்னோட ஃபேஸ்ல, என்னோட நடவடிக்கையில எல்லாத்துலயும் எனக்குள்ள வந்து சந்தோஷமும் எனர்ஜியும் எனக்கு ஃபுல்லா இருக்கும். சோ உங்க வீட்டுல நீங்க அப்படி இல்லைன்னா உங்க வீடு எப்படி எனர்ஜியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். நீங்க உங்க வருமானத்துல அப்படி இல்லைன்னா உங்க வருமானம் எப்படி அப்படி இருக்கும்? சிந்திச்சு பாருங்களேன். சோ யார் அப்ப எனர்ஜியா இருக்கும்? அப்போ நம்மளை கிராட்டிடியூட் பண்ணணும். நம்மளை வந்து நம்ம நன்றி சொல்லணும். நமக்கு எல்லாம் கிடைச்சதுக்கெல்லாம் நன்றி சொல்லணும். இந்த யூனிவர்ஸோட லவ் வந்து நம்ம ஃபீல் ஆகும். எஸ் சார். இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு என்னெல்லாம் கிடைச்சது, என்ன புரிஞ்சுட்டீங்க, என்ன மைனஸை சரியாக்கலாம் நினைச்சீங்க? ஸோ இந்த 12 days ப்ரோக்ராம் உங்களுக்கு என்ன கிடைச்சது? இதை பத்தி எல்லாம் யாராவது பேசுங்க. எனர்ஜியான பாசிட்டிவான மனுஷங்க இங்க இருக்கீங்களா? உங்க எனர்ஜியை ஷேர் பண்ணுங்க. இதுக்கெல்லாம் முந்திக்கணும். ஏன்னா நம்ம எனர்ஜி இன்னும் பெருசாகும். நம்ம எனர்ஜியோட இருக்கிறோங்கிறத நம்ம வந்து உணர முடியும். எஸ், கமான். டக்குனு மைக் ஆன் பண்ணுங்க பாப்பா. யார் ஆன் பண்ண போறீங்க? சார் எனக்கு அந்த அருவி கொஞ்சம் திருப்பி விடுங்க சார். ரொம்ப நாளா ஒரு ஆசைங்க. அந்த அருவி நம்ம வீட்டுக்குள்ள பெய்யாதா? சொல்லுங்க, எப்படி இந்த கிளாஸஸ் 12 நாள் எப்படி இருக்கு? நம்மளோட நல்லா அட்வான்ஸ் இருக்குங்க எப்படி சார், நல்லா இருக்கு சார். இருக்கு? அதாவது இத்தனை நாளா என்ன செஞ்சிட்டோம்னா எங்களை செல்ஃப் லவ் பண்ணலீங்க. பணத்துக்கு பின்னாடி ஓடின பணம் கிடைக்கும். இன்னைக்கு கூட சென்னை உடையட்டுங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஊர்ல இருக்கிறேங்க. ஒரு நாள் கோயம்புத்தூர், ஒரு நாள் சேலம், ஒரு நாளைக்கு ஈரோடு, ஒரு நாளைக்கு சென்னை, இப்படி ஓடிட்டே இருக்கிறேன். சென்னை போறீங்களா? அப்பா, ஒரு 3000 4000 கிடைக்கும், அதுக்காக ஓடுறோங்க. எனக்கு ஒரு 50,000 கொடுத்தா கூட நான் சென்னை வர மாட்டேன். ஏங்க சார்? என்னோட ஒர்க் அந்த மாதிரி. ஒரு 5 லட்சம் ரூபாய் பெனிஃபிட் இருக்குன்னா நான் சென்னை வருவேன். இனி அடுத்து 50 லட்சம் ரூபாய் பெனிஃபிட் இருந்தா தான் வருவேன். ஏன்னா என்ன நான் ஒர்த்தா ஃபீல் ஆகுறேன். ஓகே சார், ஓகே சார். சார் வாழ்க வளமுடன் சார். சார் குமார் சார், நீங்க இன்னைக்கு சம்பாதிக்கிறதுக்காக போனாலுமே உங்களுக்கான அந்த ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஒதுக்குங்க சார். உங்களுக்கானதை நீங்க கரெக்டா உட்காந்து பண்ணீங்கன்னா போதும் சார். எல்லாரும் சம்பாதிக்க தான் சார் போறோம், எல்லாரும் ஜாபுக்கு போறோம். அது கஷ்டத்தோட போகாம நமக்காக தான் போறோம்னு நினைச்சிட்டு அதையே ஒரு சந்தோஷமா போயிட்டு வாங்க. அப்புறம் உங்களுக்கான டைமிங் 1 மணி நேரம் உங்களுக்கு ஒதுக்கிங்க சார். ஈவினிங் எப்படியும் வந்துடுவீங்க, இல்ல நைட்டே வந்தா கூட உங்களுக்காக உட்காந்து வந்துருங்க மேடம். உங்களை சார் சொன்ன மாதிரி அந்த செல்ஃப் லவ் பண்ணுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க, கண்ணாடி கிட்ட உட்காருங்க. இதெல்லாம் உட்கார்ந்தீங்கன்னா உங்க தலையெழுத்து நிறைய மாறும் சார். ஏன்னா இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், நீங்களும் பண்ணிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் அது சம்பாதிக்கிறதுல ஓடிடுதுன்னு நீங்க அப்படி நினைக்காதீங்க. நமக்காக தானே சம்பாதிக்கிறோம் அப்படின்னு அது ஒரு இன்ட்ரெஸ்டோடயே போங்க. நம்ம எப்ப வந்து கவலைப்படுறோமோ அங்கேயே உட்கார்ந்துடுறோம் சார். அதுதான் உண்மை. சோ எந்த
வேலை செஞ்சாலும் அதுல ஒரு சந்தோஷமாவே செஞ்சுட்டு போங்க சார். என்ன இவ்வளவு நாளா நம்ம உழைக்கிறோமே நல்லா அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க. கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு போங்க. இதுக்காகவாச்சும் நம்மள இன்னைக்கு அந்த கடவுள் இந்த பணத்தை நம்ம ப்ராப்ளம் என்ன தெரியுமா வாங்குறதுக்காக நம்மளை விட்டு வச்சிருக்காரு அப்படின்னு கூட நினைக்கலாம் நீங்க. ஓகேங்க ஏன்னா சார். நம்ம ப்ராப்ளம் என்னன்னா, நான் தான் இவ்வளவு செஞ்சேன், நான் தான் வந்து இவ்வளவு ஆஹ் பண்ணிருக்கேன், அது நான் தான் தப்பு தான் சார். அந்த இந்த மாதிரி யோசிக்கவே எண்ணம் கூடாது சார். வந்தாலே ஆமாங்க நெகட்டிவ் ஆயிக்கணும். ஆமா. சோ நீங்க நீங்க இன்னும் அதெல்லாம் தாண்டி நீங்க நல்லா ஆக்டிவா சந்தோஷமா இருக்கீங்க. அது வேற விஷயம் சார். நிறைய பேருக்கு இதை கொண்டு போறீங்க, நிறைய சர்வீஸும் செய்றீங்க. சோ நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் இல்லை. இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு வார்த்தை சொன்னேன் சார். எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. தேங்க்யூ சார். மாஸ்டர் உங்ககிட்ட தான் சொல்றேன். எஸ் சார் சார். செல்ஃப் லவ் நான் கண்டிப்பா வந்து வேணும் சார். அவர் அதுங்கெல்லாம் கடந்து செல்ஃப் லவ் வந்துட்டாரு. பண்ணதான் சார் நம்ம லைஃப்ல நல்லா முன்னேறிட்டு போறோம். இன்னைக்கு அந்த கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்ததுங்க சார். நான் எப்பயுமே இப்படிதான் இருக்கணும்னு நினைப்பேன். பட் ஆனா கொஞ்சம் அந்த போல்ட்னஸ் வந்து கொஞ்சம் பயம் இருக்கும். வீட்டுக்காரர் அனுப்ப மாட்டாரு, இதை செய்ய மாட்டாரு, அவங்களுக்காக ஒரு பயத்தோடயே செய்வோம். இப்பெல்லாம் அப்படி கிடையாது சார். எதுனா நடக்கட்டும், எதுனா பண்ணட்டும், நம்ம வேலையை நம்ம கண்டிப்பா கரெக்டா பண்ணணும் அப்படிங்கறதோட அந்த ஒரு இன்ட்ரெஸ்டோடவே போயிட்டு இருக்கிறதுனால அவங்க திட்டினா கூட இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுட்டு அடுத்த நிமிஷத்துக்கு ஒரு டேப்பிங் கொடுத்துட்டு அப்படியே போயிடுவேன் சார். ஸோ அந்த செல்ஃப் லவ் வேணும் சார். ரொம்ப கரெக்டா சொன்னீங்க சார். அது இல்லைன்னா லைஃப்ல வந்து நம்ம நோயாளியா தான் சார் உட்காந்துட்டு இருப்போம். நோயே வந்தா கூட நம்மள செல்ஃப் லவ் பண்ணி டேப்பிங் கொடுத்து இது பண்ணும்போது அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. அன்னைக்கு நாள் நம்ம சிறப்பா ஓட்டிடலாம் சார். ரொம்ப சந்தோஷம் சார். வாழ்க வளமுடன். எஸ் தேங்க்யூ சார். சார் எஸ் இந்த நான் 7 மணி கிளாஸ் ஸ்பீச் கேட்க கேட்கதான் சார் இன்னும் நம்ம எங்கெல்லாம் விட்டுருக்கோம் அப்படிங்கறத இன்னும் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கறத ஒரு தூண்டுகோலா இருக்குங்க சார். இந்த கிளாஸ் வந்து நீங்க ஃப்ரீயா 7 மணிக்கு கொடுக்கறது, எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களை நீங்க வளர்த்துக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் எங்களுக்காக நீங்க இதை உட்கார்ந்து கொடுக்கறது ரொம்ப ரொம்ப பெரிய சந்தோஷம். ரொம்ப நன்றிங்க சார். வாழ்க வளமுடன். தேங்க்யூ சார். குமார் சாருக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். ஏன்னா அவங்கதான் அவரோட சார் வழிகாட்டுது. எஸ் சொல்லுங்க ஞானலட்சுமி. சார் நான் வந்து நம்ம கிளாஸ் அப்புறம் தான் செல்ஃப் லவ் பத்தி எனக்கு தெரியுங்க. நம்ம கிளாஸ்க்கு அப்புறம் தான் நான் அதை ஃபாலோ பண்ணேன். நான் இப்ப யூனிஃபார்ம் போடும்போது ஃபர்ஸ்ட் இருந்ததை விட ஃபர்ஸ்ட் எல்லாம் நான் போட்டுட்டு சரி ஓகே நீட்டா இருக்கா அப்படின்னு போயிடுவேன். இப்ப எல்லாம் யூனிஃபார்ம் போட்டு வெளியே டியூட்டிக்கு போனாங்க நிறைய பேர் சொல்றாங்க நீ அழகா இருக்கிறது தானா அப்படின்னு சொல்றாங்க சார். அது நிறைய நான் விஷயங்கள் வந்து கேட்டிருக்கேன் நிறைய பேர் சொல்லி. நம்ம கிளாஸ்க்கு அப்புறம் தான். தேங்க்யூ ஆனா நீங்க சார். ஒரு டைம் ஃபீல் ஆயிருக்கீங்க, யூனிஃபார்ம் போடாமையே வேலை செய்யணுங்கிறத எனக்கு பிரியணும் இல்லையா? இல்லைங்க சார். அது வந்து ஃபேமிலிக்காக கொஞ்சம் இது ஒரு விங்ல இருக்குங்க சார். நிறைய பேர் பார்த்துட்டு இப்ப நேத்து கூட ஒரு டியூட்டில சொன்னாங்க. நேத்து ஒரு அவேர்னஸ் ஸ்கூலுக்கு போயிருந்தேன் ஒரு அவேர்னஸ் குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கு. அப்ப சொன்னாங்க அவங்க ஸ்கூல் ஹெச்எம் மிஸ்ஸுங்க சொன்னாங்க நீங்க நிறைய பேர் வந்துட்டாங்க பாத்துருக்கோம் இன்னைக்கு நீங்க அழகா இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க சார். அப்ப கொஞ்சம் யூனிஃபார்ம் எனக்கு தான் ஹாப்பியா இருந்தது. மேல கொண்டு போகுது. அததான் உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் வந்து உணர்த்து. ம். நீங்க வந்து அந்த யூனிஃபார்ம்ல தான் சாதிக்க முடியுங்கிறத காமிக்குது. புரியுதுங்களா? ஓகேங்க சார். சரிங்க சார். So, அதனால நம்மளோட அந்த செல்ஃப் லவ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே பிரதீபா பேசுங்கம்மா. சார் இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப சூப்பரா இருந்தது சார். அப்புறம் சார் நான் எனக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்து 21 days சார் செல்ஃப் லவ் கூட டேப்பிங் பண்ணி வந்தப்போ ஹாஸ்பிட்டல் போகாமே எனக்கு வந்து அந்த பிடிஎஸ் ப்ராப்ளம் கியூர் ஆயிடுச்சு சார். சூப்பர். டேப்பிங் வந்து எவ்வளவு முக்கியங்கிறது இந்த கிளாஸ் மூலமா தான் எல்லாத்த விட டேப்பிங் தான் சார் பெஸ்ட். ஹாஸ்பிட்டல் போகாமே ரெடி ஆச்சு சார். அதுக்கான வழிகளும் கிடைக்கும், அதுக்கான சூழலும் நமக்கு அமையும். அதுதான் விஷயம். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம வந்து எப்படிடா கியூர் ஆகும், நம்ம எப்படி இது நடக்கும் அப்படின்னு. ஸோ ரியலா வந்து உங்களுக்கு எது நடக்கிறதா இருந்தாலுமே அது பக்காவா ஒரு இடத்துல வந்து சரியாக முறையாக நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அது ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். அதுக்கான வழிகள் உங்களை தேடி வரும். ஸோ நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா நம்ம உட்கார்ந்து டேப்பிங் பண்ணணும். டேப்பிங் பண்ணாம எதுவும் நடக்க போறது இல்லை. ஸோ இதுதான் வந்து ஏஐ மாதிரி
ஆட்டோமேஷன் சிஸ்டம் இல்லையா? ஆட்டோ இன்டெலிஜென்ட் அப்படிங்கிறதா வந்து அந்த ஏஐ அப்படிங்கிறது. ஸோ அந்த ஏஐ தான் நம்மளுடைய டேப்பிங் அப்படிங்கிறது. நமக்கு அது புரியவே மாட்டேங்குது. திரும்ப திரும்ப நம்ம பழைய சாஃப்ட்வேரை யூஸ் பண்றோம், பழைய மெத்தடை யூஸ் பண்றோம். அதனாலேயே நமக்கு நடக்கும்னு நம்ப வேற செய்யும். அதான் ப்ராப்ளம். ஆனா நீங்க வந்து ஜஸ்ட் டேப்பிங் மட்டும் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, நீங்க என்ன அஃபர்மேஷன் சொல்றீங்க, சொல்லல, நினைக்கல, பார்க்கல, உங்களுக்கு புரியல, எல்லாமே எப்படி இருந்தாலுமே ஆட்டோமேட்டிக்கா உங்களோட பேக்ரவுண்ட்ல அன்கான்சியஸ்ல உங்களோட நன்மைகள் உங்களுக்கு பின்னாடி நடந்துகிட்டே இருக்கு. அதுதான் இதோட மிகப்பெரிய சிறப்பு. இந்த இஎஃப்டியோட சக்சஸ்க்கு காரணம் என்னன்னா இந்த பாயிண்ட்ஸ் தான். ஏன்னா நிறைய சிஸ்டம் இருந்தது ஆல்ரெடி. அதெல்லாமே ஓப்பன் அப் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி லா ஆஃப் அட்ராக்ஷன் சிஸ்டம் இருந்துச்சு, இன்ஃபர்மேஷன்ஸ் அது இது லட்சக்கணக்கில் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து ரிசல்ட் கொடுத்ததை விட இது ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல ரிசல்ட் கொடுக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா டேப்பிங் மட்டும்தான். இதுல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் தான். அந்த பாயிண்ட் தான் இன்னைக்கு இது இவ்வளவு பெரிய சக்சஸ்க்கு காரணமா மாறி இருக்கு. ஸோ நம்ம வந்து நமக்கு மூளையே இல்லைனாலும், நமக்கு அஃபர்மேஷனே சொல்ல தெரியலனாலும், சும்மா உட்காந்து டேப்பிங் பண்ணிட்டு இருந்தாலே போதும். உங்க உடம்பு ஆட்டோமேட்டிக்கா எனர்ஜியா மாறிடும். அந்த எனர்ஜி சேஞ்ச் ஆகும், உங்க வாழ்க்கை மாறும். புரியுதுங்களா? ஓகே, தேங்க்யூ. டைம் ஆயிடுச்சு. ஸோ வந்து நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். வேற யாராவது பேசுறதுன்னா பேசலாம். லவ் யுவர் செல்ஃப், அவ்வளவுதான் இன்னைக்கோட முக்கியமான விஷயம். இஎஃப்டி அப்படிங்கிற ஒரு சார் அற்புதமான வணக்கம். கலையை நீங்க கத்து வச்சீங்க சார். சார் சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். சார் ஆ, நான் போன சண்டே வந்துங்க சார், ஆ, திருச்சி சரிகமப்பா நிகழ்ச்சிக்கு போயிருந்தேங்க சார். சூப்பர். காலையில 3 மணிக்கு கிளம்பி இங்கேயே டேப்பிங் பண்ணிட்டு போனேங்க சார். ஆ, நான் அப்பப்போ இந்த ப்ரோக்ராம் எல்லாம் கலந்துக்கணுங்க. சும்மா ஏனோ ஆனான்ட்டு போவேங்க சார். ஆ, டேப்பிங் பண்ணிட்டு போயிங்க சார். ஃபர்ஸ்ட் ரவுண்டு செலக்ட் ஆகி செகண்ட் ரவுண்டு செலக்ட் ஆயிட்டுங்க சார். சூப்பர். அடுத்த ரவுண்டுக்கு செலக்ட் ஆனீங்கன்னா உங்களுக்கு கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாங்க சார். அதே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் சார். நல்ல சூப்பர் சூப்பர். இது இப்ப டேப்பிங் பண்ணிட்டு இருக்கிறேங்க சார். நான் எப்படியும் டிவியில வரணும் சரிகமப்பா நிகழ்ச்சியில் அப்படின்ட்டுங்க சார். வரணும்ட்டு பண்ணாதீங்க சார். நீங்க வந்து சரிங்க சார். ஆக்சுவலா வந்துட்டீங்க. உங்களை ஓகேங்க வந்து சார். நாங்க எல்லாரும் உட்கார்ந்து, உங்க வீட்டுல எல்லாரும் உட்கார்ந்து நாங்க டிவியில உங்களை பார்த்துட்டோம். சோ அப்ப நான் வந்து சொல்றேன் ஓகேங்க சார். யார்கிட்ட இவங்க இதே மாதிரி நான் வேற யாராவது இன்டர்வியூல நான் வேற யார்கிட்ட சொல்றேன், இவர் யார் தெரியுமா, பாலசுப்ரமணியங்கிறவரு ஆக்சுவலா எங்க ஸ்டூடெண்ட், எங்க கிட்ட கத்துக்கிட்டவரு, நீங்க அவருதான் வந்து இதுல சரிகம பதினேழு பாடிட்டு இருக்கிறாரு பாருங்க அப்படின்னு நாங்க சொல்றதா நீங்க ஃபீல் பண்ணும். நீங்க அதை சந்தோஷம் சார். கேட்டு இருக்கிறதா ஃபீல் பண்ணும். ஸோ நீங்க அதுவா மாறிட்டீங்க. ஓகேங்க சார். அதுல சக்சஸ் ஆகி நீங்க ஸ்டேஜ்ல பாடிட்டு இருக்கிறீங்க. ஸோ அதை வந்து நீங்க உட்கார்ந்து ஸ்டேஜ் ஓகே எல்லாம் சார். ஓகேங்க. அரேஞ்ச் பண்ண மாதிரி ஃபீல் ஆகி விசுவலைஸ் பண்ணி அந்த இடத்துல உட்கார்ந்து நீங்க பாடிட்டு இருக்கீங்க. நீங்க அட்வான்ஸ் கோர்ஸும் அட்டன் பண்ணுங்க, டக்குன்னு அது நடந்துடும். கண்டிப்பா பண்றேங்க சார். எஸ் எஸ். நன்றிங்க சார். சார் குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங். தேங்க்யூ சார். சார் இன்னைக்கு இப்ப கிளாஸ்க்கு முன்னாடி தான் டெல்லில இருந்து கால் பண்ணாங்க சார். உங்களுக்கு வந்து காலேஜ்ல வந்து பேசுறதுக்கு சான்ஸ் கொடுத்தாங்க தானே, நீங்க வந்து முடிச்சிட்டீங்களா பேசிட்டீங்களான்னு கேட்டாங்க. இது செமினார் மாதிரி. நான் சொன்னேன் இல்ல எனக்கு கான்ஃபிடன்ஸ் வர மாட்டேங்குது. இப்பயும் அந்த இது வந்து ஓப்பனா தான் இருக்கு, எனி டைம் போய் கிளாஸ் பண்ணலாம். பட் வந்து அப்படி சொன்னேன். அதுக்கப்புறம் தான் அந்த கிளாஸ் ஃபுல்லா கேட்டேன் சார். நீங்க சொன்னது அப்படியே உள்ள போச்சு சார். உங்க முன்னாடி 1000 பீப்புள் இருக்காங்கன்னா நீங்க எப்படி கிளாஸ் பண்ண அந்த காலேஜ்ல ஆக்சுவலா 850க்கு பக்கத்துல இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்.
அதனால நான் வந்து இன்னைக்கு டேப்பிங் பண்ணிட்டு கண்டிப்பா அந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு எனக்குள்ள வந்திருக்கு சார். ஸ்டேஜ் ஃபியருக்கு ஒரு சிம்பிள் விஷயம் நான் சொல்லிக்கிறேன். ஆ நீங்க மேல ஏறி போய் உட்கார்ந்து ஒரு நபரோட கண்களை பார்க்க கூடாது. ஆ ஆ அவங்களோட ரியாக்ஷன் என்னங்கிறத நீங்க ஃபீல் ஆகக்கூடாது. ஓகே யாராவது ஒரு பர்சன் இன்ஸ்பைரிங்கா உங்களை பார்த்துட்டே இருப்பாங்க. சோ அந்த 1 to 1 ஒரு நபர்கிட்ட பேசுறதா நினைச்சு நீங்க ஃபுல்லா பேச வேண்டியது. ஓகே சார், சூப்பர். ஈஸி மெத்தட். எல்லாரையும் பார்க்க கூடாது, நம்மள யாரு ரொம்ப பிரைட்டா இன்ஸ்பைரிங்கா ஆவலா பாக்குறாங்களோ அவங்க கூட பேசுறதா நினைச்சிட்டு ஃபுல்லா பேசிடணும். அவ்வளவுதான் விஷயம். ஸ்டேஜ் ஃபியர் ஓகே சார், ஓகே ஒரே ஒரு சார். ஆள்கிட்ட கண்டினியூவா பேசிட வேண்டியது. புரியலைங்க சார். அந்த ஒரே ஒரு ஆள்கிட்ட ஆ ஆ பேசிட வேண்டியது. அவர் ரியாக்ஷன் கொடுத்துட்டே இருப்பாரு. சோ அவங்க ஓகே. கொஞ்சம் மூட் ஆஃப் ஆகுறாங்கன்னா அடுத்தது யார் இருக்காங்களோ அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்க வேண்டியது. ஓ அப்படியே சூப்பர். 1 அல்லது 2 பேர்த்திட்ட பேசணும்னா நமக்கு அந்த அட்ராக்ஷன் நியர் பை அப்படியே வந்து ஃபோக்கஸ் ஆயிடும். சோ அந்த ஓகே. பின்னாடி இருக்கிற 800 பேருமே காணாம போயிருப்பாங்க. ஓ ஓகே சார், ஓகே சார். So அப்ப நம்ம ஒருத்தர்கிட்ட தான் பேசிட்டு இருக்க போறோம் இல்லையா? ஆமா. ஓ அது நல்ல ஈஸியா இருக்கு. எஸ் நமக்கும் கான்ஃபிடன்ஸ் வந்து ஸ்டெடியா இருந்துட்டே இருக்கும். எஸ். ஏன்னா அவங்கள்ட்டே கொஸ்டின் கேட்கலாம், அவங்கள்ட்டே பேசலாம், அவங்கள்ட்டே வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். சோ ஓகே சார். அவங்களே கண்டினியூ வந்து நம்ம வாட்ச் பண்ணிட்டே இருந்தோம்னா அவங்க நம்மளோட மிங்கிள் ஆயிட்டே இருப்பாங்க. சோ ஓகே அது சார். வந்து நமக்கு ஈஸியா இருக்கும் ஒரு ஸ்டேஜ் ஃபியர் தாண்டி நம்ம பேசுறது. தேங்க்யூ ஸோ மச் சார். இன்னைக்கு நான் கண்டிப்பா பண்ணி முடிச்சிருவேன். எஸ் எஸ். கங்க்ராச்சுலேஷன். முடிச்சிட்டு வாங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ. நீங்க தேங்க்யூ ஆல்ரெடி ஸோ நிறைய மச். பேசுறீங்க. இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. ஒரு சின்ன ஓகே ஒரு கன்ஃபியூஸ் அவ்வளவுதான். ஓகே சார். ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஓகே. தேங்க்யூ ஆல். ஹேவ் a nice day. லவ் யூ ஆல். வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? தேங்க்யூ.